கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய கிருபையும் தயவும் நம் யாவரோடும் கூட இருந்து வழி நடத்துவதாக. இப்பொழுது நாம் தெய்வ செய்திக்குள்ளாய் நாம் கடந்து செல்வோமாக. தெய்வ செய்திக்கு ஆதாரமாக வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை வாசிப்போம். யோவான் புஸ்தகம் 12வது அதிகாரம் 13வது வசனம். தெய்வ செய்திக்கு ஆதாரமாக யோவான் புஸ்தகம் 12வது அதிகாரம் 13வது வசனம். அந்த வசனம் இப்படியா சொல்லுகிறது: குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு, ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். அதன் முதல் பகுதி மீண்டும் ஒரு வாசிக்கிறேன். குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டு. இன்றைக்கு தேவன் நம்மளோடு இடைபடும்படியாய் அவருடைய வார்த்தை நம்மளுக்கு கிடைக்கும்படியாகவும், நம்மளுக்கு கிடைக்கிற வார்த்தைகள் நம்முடைய இருதயத்திலே தங்கும்படியாய் ஒரு நிமிடம் தேவ செய்திக்காய் நாம் ஜெபம் செய்வோம். ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, இதனால் தேவனுடைய கிருபையும் தயவும் எங்கள் யாவரோடு கூடதுக்காய் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இப்பொழுதும் நாங்கள் உம்முடைய வார்த்தையை கேட்கிற தருணத்திற்குள்ளாய் நாங்கள் கடந்து வந்திருக்கிறோம். தேவன் நீர் எங்களோடு பேசுவீராக. உடைய வார்த்தைகள் எங்களுக்கு கிடைக்கும்படியா எங்கள் யாவருடைய ஆவி, ஆத்மா, சரீரம், சிந்தனை உடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். ஆண்டவரே, உடைய நாமம் மாத்திரம் பிரஸ்தாவப்படுவதாக. சுயம், மாமிசம், தூக்கம், மயக்கம் எல்லாம் ஆண்டவரே நிர்மூலமாக்கப்பட்டு தேவனுடைய நாமம் உயர்த்தப்படுவதாக, பிரஸ்தாவப்படுவதாக. ஆண்டவரே, நீர் எங்களோடு பேசுவீராக. எல்லா துதிகனமையும் நமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். அப்ப இந்த யோவான் புஸ்தகம் 12வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கும் பொழுது, அந்த வசனத்தின் முதல் பகுதி சொல்லுகிறது, குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டு. இன்றைக்கு நாம் அநேகர் அறிந்தபடி இன்றைக்கு குருத்தோலை ஞாயிறாய் காணப்படுகிறது. நம்ம கிறிஸ்தவ வட்டாரத்திலே அநேக சபைகள் இந்த குருத்தோலை ஆராதனை செய்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். அவர்கள் சில சபைகளிலே அந்த ஓலையை, பண ஓலையை கொண்டு வந்து அதை மூலமாய் அடையாளமாய் வைத்து ஆராதனை செய்கிறார்கள். சில இடங்களிலே அதற்கு மற்ற காரியங்களை செய்து ஆராதனை செய்கிறார்கள். சில இடங்கள்ல இப்படியெல்லாம் கொண்டு வருவது கிடையாது. சில சபைகளிலே அவர்களுக்கு எப்படி வெளிப்பாடு இருக்கிறதோ அதன்படி அவர்கள் தேவனை ஆராதனை செய்கிறார்கள். ஆனால் ஆக மொத்தத்துல இன்றைக்கு நம்முடைய முழு கிறிஸ்தவ வட்டாரத்துல இன்றைக்கு இது ஒரு குருத்தோலை ஆராதனையாய் அனுசரிக்கப்படுகிறது. அதனாலே இன்றைக்கு நாமும் இந்த குருத்தோலை ஆராதனை குறித்ததான தேவ செய்தியை தான் நாம் தியானிக்க போகிறோம். நேற்றைய தின இரவு நாம் வேறு செய்தியை தியானித்தோம். அதனுடைய பாதி இன்னும் இருக்கிறது. ஆனால் இன்றைக்கு குருத்தோலை ஞாயிறு ஆராதனையா இருக்கிறபடினால் நாம் அதை தியானிக்காமல் இன்றைக்கு குருத்தோலை ஞாயிறுக்கு ஆராதனைக்கு சம்பந்தப்பட்ட தேவனுடைய வார்த்தை, கர்த்தரால் கொடுக்கப்பட்ட வார்த்தையை இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். அதைத்தான் இந்த வசனம் சொல்லுகிறது. குருத்தோலைகளை பிடித்துக் கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு. இந்த யோவான் 12:13 வாசிக்கும் பொழுது அங்கு குருத்தோலை பிடித்துக் கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு என்று அந்த வசனம் சொல்லுகிறது. குருத்தோலை ஆராதனை என்பது அநேகரால் விரும்பப்படுகிறதும் அநேகரால் அனுசரிக்கப்படுகிறதாய் காணப்படுகிறது. ஏனென்றால் இதிலிருந்து ஒரு வாரத்திலே தேவன் தம்முடைய இரட்சகரையால் வெளிப்படுத்துகிற காரியத்தை காண்பிக்கிறது. அப்ப இந்த வசனத்தை நமக்கு வாசிக்கும் பொழுது நம்முடைய மைண்ட் அல்லது நம்முடைய பார்வை எங்க பிக்ஸ் ஆகும் என்றால் அந்த குருத்தோலையை பிடித்து கொண்டுதான் நம்முடைய பார்வை பிக்ஸ் ஆகும். ஆனால் அந்த குருத்தோலையை பிடிப்பதை காட்டிலும் இன்னொரு முக்கியமான வார்த்தை அந்த வசனத்தில் போட்டிருக்குது. அது என்ன வார்த்தை? அதைத்தான் அடுத்த வரி சொல்லுகிறது. அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு. அப்ப குருத்தோலை ஞாயிறு அல்லது குருத்தோலை ஆராதனை என்பது குருத்தோலையை மாத்திரம் தேவனுக்கு முன்பாய் நாம் பிடித்துக் கொண்டு குருத்தோலையை மாத்திரம் அடையாளமாய் பிடித்துக் கொள்வது மாத்திரமல்ல. வசனம் சொல்லுகிறது, குருத்தோலையை பிடித்துக் கொள்ளுகிற அல்லது குருத்தோலை ஆராதனைக்கு புறப்பட்டு வருகிற நாம் அவருக்கு எதிர்கொண்டு புறப்பட்டு போகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அவருக்கு எதிர்கொண்டு போகிறவர்களாய் புறப்பட்டு காணப்பட வேண்டும். இது எதை காட்டுகிறது? ஆராதனை என்பது யூசுவலா நம்ம என்ன நினைக்கிறோம்? தேவ சமூகத்துல வருகிறது, தேவனை துதிக்கிறது, தேவனை பாட்டல் பாடி தேவனுடைய நாமத்தை உயர்த்தி நாம ஒரு வசனத்தை கேட்டுட்டு அப்படியே ரிட்டர்ன் போகிறது. ஆனால் இந்த குருத்தோலை ஆராதனையில விசேஷம் என்னவென்றால் நாம் அவருக்கு எதிர்கொண்டு புறப்பட்டு போகிறவர்களாய் காணப்படுகிறோம். அப்ப குருத்தோலை ஆராதனைக்கு அல்லது இந்த ஸ்பெஷல் ஆராதனைக்கு வருகிற நாம் நம்முடைய மைண்டில் என்ன இருக்கணும்? நாம் அவருக்கு எதிர்கொண்டு போகிறோம் என்கிற எண்ணத்தோடு நாம் காணப்பட வேண்டும்.
அவரை ஆராதனை செய்ய நான் கூடி வந்திருக்கிறேன் என்கிற எண்ணம் நமக்குள் இருக்கக்கூடாது. அவரை உயர்த்துக வேண்டும், அவரை புகழ வேண்டும் என்று நான் என் சபையோடு கூடி வந்திருக்கிறேன் என்கிற எண்ணம் இருக்கலாம், ஒரு பக்கத்தில் இருக்கலாம். ஆனால் அதை காட்டிலும் மேலானது என்னவென்றால், நான் என் ராஜாவை சந்திக்க போகிறேன், என் தேவனை நான் சந்திக்க போகிறேன், அவருக்கு எதிர்கொண்டு போகிறேன் என்கிறது தான் நம்முடைய சிந்தனைகளிலே, நம்முடைய ஆவியிலே, நம்முடைய ஆத்மாவிலே காணப்பட வேண்டிய காரியமாய் இருக்கிறது. எதிர்கொண்டு போகிறது என்பது வேதத்திலே மிக முக்கியமான வார்த்தையாய் காணப்படுது. நீங்க வேதத்திலே வாசித்து பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதன் எதிர்கொண்டு போகும் பொழுதெல்லாம் அங்கு பெரிய காரியங்கள் சம்பவிக்கிறதை நாம் பார்க்க முடியும். மோசே தன் மாமனாருக்கு எதிர்கொண்டு புறப்பட்டு போய் அவனை வணங்கி அவனை முத்தம் செய்தான் என்று நாம் பார்க்கிறோம். அதனால் அங்க என்ன நடந்தது? அவன் மாமனார் வந்து பேசினார். அது வரைக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த மோசே, அப்ப அவன் மாமனாருக்கு சொல்லிக் கொடுத்த ஆலோசனையின்படி 100 பேருக்கு ஒரு ஆள், 1000 பேருக்கு ஒரு ஆள் என்று பிரித்து அது வரைக்கும் லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு நியாயம் தீர்த்து கொண்டவன் இப்பொழுது தேவனுடைய ஊழியத்தை பரவுகிறவனாய், விரிவடைய சிக்கத்தக்கதாய் அநேகரை ஊழியர்களாய் மாற்றினதை நாம் பார்க்க முடிகிறது. அப்ப எதிர்கொண்டு போகிறது என்பது வேதத்தை பொறுத்தளவு மிகவும் முக்கியமான காரியம். ஏன் வேதம் சொல்லுகிறது? அவர் வெளிப்படும் நாளிலே அவருக்கு முன்பாய் நாம் அவரோடு எதிர்கொண்டு போவோம் என்று சொல்லிதான் வசனம் சொல்லுகிறது. அப்ப ஒரு மனிதன் மரித்தாலும் சரி, ஜீவனோடு இருந்தாலும் சரி, அவன் தேவனுடைய பிள்ளையாய் காணப்பட்டால் என்றைக்கோ ஒரு நாள் அவன் தேவனை எதிர்கொண்டு போக வேண்டியதாய் காணப்படுகிறது. அவன் தேவனை எதிர்பார்த்து தேவனுக்கு முன்பாய் அவன் ஓட வேண்டியதாய் காணப்படுகிறது. அவன் மரித்திருந்தாலும் சரி, அவன் கல்லிலிருந்து எழுந்திருப்பான். உயிரோடு இருந்தாலும் சரி, அவன் ஆவியில் எடுத்துக் கொள்ளப்பட்டு பரலோக ராஜ்யத்தை தரிசிக்கும்படி தேவனை எதிர்கொண்டு போகிறவனாய் காணப்படுகிறான். அப்ப இன்றைக்கு தேவ சமூகத்திலே வந்திருக்கிற நாம், இன்றைக்கு நாம் சபைகளுக்கு நாம் சென்று நம்முடைய குறித்தோலை ஆராதனை அனுசரிக்கிற நாம், நம்முடைய சிந்தனைகளில் முக்கியமாய் காணப்படுவது என்னவென்றால், நான் என் ராஜாவை, என் தேவனை சந்திக்கும்படி அவருக்கு முன்பாய் நான் எதிர்கொண்டு போகிறேன் என்கிற எண்ணம் நமக்குள்ளாய் காணப்பட வேண்டும். அப்ப எதிர்கொண்டு போகுதல் என்பது எதை காட்டுகிறது? 1 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 1 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 17வது வசனம் வாசிக்கும் போது அந்த வசனம் இப்படியா சொல்லுகிறது? பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்களின் மேல் அவரோடே கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்போம். எதிர்கொண்டு போகுதல், கர்த்தருக்கு எதிர்கொண்டு போகுதல் என்றால் என்ன அர்த்தம்? அது அவரோடு கூட இருக்கிறதை காட்டுகிறது. அவரோடு கூட இருக்கிறதை காட்டுகிறது. நம்முடைய குடும்பத்தையும், நம்முடைய உலகத்தின் வாழ்க்கையும், நம்முடைய உலகத்தின் கிரியையை உதறி தள்ளிவிட்டு, அவைகளை புறம்பே வைத்துவிட்டு, தேவனோடு நான் சஞ்சரிக்க போகிறேன், தேவனோடு நான் வாழப் போகிறேன், அவரோடு நான் இருக்க போகிறேன் என்கிறது தான் இந்த எதிர்கொண்டு போகிறதை காட்டுகிறது என்று வசனம் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்ப இன்றைக்கு குருத்தொலை ஆராதனை அனுசரிக்க விரும்புகிற நாம், இன்றைக்கு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நாம் கர்த்தரை எதிர்கொண்டு போக ஆயத்தமா இருக்கிறோமா என்பதை நாம் யோசித்து பார்ப்போம். அவரோடு இருக்கிற எண்ணத்தோடு நாம் புறப்பட்டு வருகிறோமா, அல்லது பாரம்பரியத்தின் நிமித்தமாய், அல்லது நம்முடைய பெற்றோர்கள் சபையார் கற்றுக் கொடுத்தது நிமித்தமாய் இந்த குருத்தோலை ஆராதனை அனுசரிக்க நாம் புறப்பட்டு வந்திருக்கிறோமா என்பதை நிதானித்து பார்ப்போமாக. அப்ப குருத்தோலை ஆராதனை என்பது என்ன? அது தேவனிடத்திலே கிட்டி சேருகிறதை காட்டுகிறது, கர்த்தரோடு இருக்கிற அனுபவத்தை காட்டுகிறது, தேவனோடு பயணிக்கிற அனுபவத்தை காட்டுகிறது. நீங்க வேதத்துல பார்த்தீர்கள் என்றால் மத்தேயு, மார்க்கு, லூக்கா புஸ்தகங்களை நீங்க பார்த்தீங்கன்னா, இயேசுவோடு அந்த குருத்தோலை ஆராதனையிலே பங்கு பெற்றவர்கள் அவரோடு கூட சென்றதை நாம் பார்க்க முடியும். அதுலயும் இன்னொரு ஹைலைட் என்னவென்றால், இயேசு சீசர்களை வழிநடத்தினதை அங்கு நாம் பார்க்க முடியும். அவர் சொல்லுகிறார், குருத்தொலை ஆரம்பிக்கிற முன்னாடி சொல்லுகிறார், நீங்க இந்த கிராமத்துக்கு போங்க, அங்க ஒரு கழுதை குட்டி இருக்கோ, அதை எடுத்துக்கொண்டு வாங்கன்னு சொல்லுகிறார். அவர்கள் எடுத்துக்கொண்டு வருகிறார்கள். ஜனங்கள் அங்கு புறப்பட்டு போகிறார்கள். வஸ்திரங்கள் அந்த கழுதையின் மீது போடப்படுகிறது. உடனே அவரோடு கூட இவர்கள் மற்ற ஜனங்களும் பிரயாணப்பட்டு எருசலேமுக்குள்ளே போகிறதை நாம் பார்க்க முடிகிறது. இவைகள் எல்லாம் எதை காட்டுகிறது? இயேசுவின் ராஜரீக நுழைவை காட்டுகிறதா இருக்கிறது.
அப்ப தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம் குருத்தோலை ஆராதனைக்கு நாம் குருத்தோலை ஏந்தி வந்தாலும் சரி, அதை மனதின்படி கர்த்தரை உயர்த்தும்படி நாம் வந்தாலும் சரி, நாம் ஒன்றை நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். அவரோக்கு எதிர்கொண்டு போகும்படியாய் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். அவருக்கு எதிர்கொண்டு போகும்படியாய் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு நமக்கு மரணம் சம்பவித்தாலோ அல்லது இன்றைக்கு கர்த்தர் தம்முடைய வாக்கை நிறைவேற்றும்படி 2ஆம் வருகையிலே வந்தாலும் அவருக்கு எதிர்கொண்டு போக நாம் ஆயத்தமா இருக்கிறோமா என்பதை நாம் நிதானித்து பார்ப்போமாக. அல்லது இந்த பூலோகத்திலே நாம் வாழும் பொழுது கர்த்தரோடு இருக்கிற அனுபவத்திலே நாம் இருக்கிறோமா, அதற்கு தகுதி பெற்றவர்களா இருக்கிறோமா, அல்லது அவரோடு இருக்க நாம் ஆயத்தமா இருக்கிறோம் என்பதை நிதானித்து பார்ப்போமாக. அப்ப தேவ சமூகத்தில் வந்திருக்க நாம் எதிர்கொண்டு போக வேண்டும் என்று வசனம் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறதா இருக்கிறது. அப்ப இந்த வசனம் சொல்லுகிறது, யோவான் 12:13 சொல்லுகிறது, அவர்கள் எதிர்கொண்டு போனார்கள் என்று அந்த வசனம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். எதிர்கொண்டு புறப்பட்டு என்று வசனம் சொல்லுது. அப்ப ஏன் அவர்கள் எதிர்கொண்டு போனார்கள்? அந்த வசனத்தை நாம் வாசித்து பார்த்தோம் என்றால், அவர்கள் எதிர்கொண்டு போனதற்கான 2 காரணத்தை இந்த யோவான் புஸ்தகம் 12வது அதிகாரம் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறது. இந்த யோவான் புஸ்தகம் 12:17 வசனத்தை வாசிக்கும் பொழுது, 16 மற்றும் 17 வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தை இப்படியா சொல்லுகிறது, இவைகளை அவருடைய சீஷர்கள் துவக்கத்திலே அறியவில்லை, இயேசு மகிமை அடைந்ததை பின்பு இப்படி அவரை குறித்து எழுதியிருக்கிறதையும் தாங்கள் இப்படி அவருக்கு செய்ததையும் நினைவு கூர்ந்தார்கள். 17 சொல்லுகிறது, அன்றியும் அவருடனே கூட இருந்த ஜனங்கள் அவர் லாசருவை கல்லறையிலிருந்து வெளியே வரவழைத்து அவனை உயிரோடே எழுப்பினார் என்று சாட்சி கொடுத்தார்கள். 18வது வசனம், அப்படிப்பட்ட அற்புதத்தை அவர் செய்தார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டதனால் அவர்கள் அவருக்கு எதிர்கொண்டு போனார்கள். எதனால் இந்த ஜனங்கள் இயேசுவுக்கு எதிர்கொண்டு போனார்களாம்? அந்த 17 மற்றும் 18வது வசனம் சொல்லுகிறது, 1 சாட்சி கொடுத்ததனால் எதிர்கொண்டு போனார்கள், 2வது அவர் செய்த அற்புதங்களினால் எதிர்கொண்டு போனார்கள். இன்றைக்கு தேவ சமூகத்திலே வந்திருக்கிற நாம் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக நாம் ஆயத்தமா இருக்கிறோம். இன்றைக்கு கர்த்தர் கேட்கிற, நீங்க ஆயத்தமா இருக்கிறீர்களா? உடனே நாம் ஆயத்தமா இருக்கிறோம் என்று சொல்லுகிறோம். ஆனால் எதற்காய் நாம் எதிர்கொண்டு போக வேண்டுமாம்? ஏன் எதிர்கொண்டு போக வேண்டுமாம்? கர்த்தருடைய சாட்சி கொடுத்தபடியினால், தேவனை குறித்ததான சாட்சி அங்கு கொடுக்கப்பட வேண்டும். 2வது அவர் அற்புதம் செய்தபடியினால் அவருக்கு நாம் எதிர்கொண்டு போக வேண்டும். நேற்றைய தினத்திலே நைட்டு இரவு முடித்து விட்டு நான் வெளியே போய் உட்கார்ந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணும் போது திடீரென்று ஒரு வீடியோவை பார்த்தேன். அந்த வீடியோல டைட்டில் போடப்பட்டிருந்துச்சு, நீங்க வருகையில் செல்ல ஆயத்தமா. அது இங்கிலீஷ்ல போடப்பட்டிருந்தது, வருகையில் செல்ல ஆயத்தமா. அந்த வீடியோ பார்க்கிற அந்த டைட்டில பார்க்கணும், சரி எல்லாருக்கும் அது மறைஞ்சு போகிற மாதிரி இருக்கும் அல்லது நார்மலா இருக்கிறதா என்று எனக்குள்ளாய் ஒரு நினைவு வந்தது. ஆனா அந்த வீடியோ பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஒரு வயதான ஒருத்தர், ஒரு 70-75 வயசு உள்ளவர், அவர் அப்படியே சிரிச்சுக்கிட்டு அவர் பாட்டு வீட்டுல வேலை செஞ்சுக்கிட்டு அப்படியே நடந்து வர்றாரு. வந்து அங்க ஒரு புஸ்தகத்தை வைக்கிறார். வச்ச உடனே அங்க ஒரு ட்ரம்பட் சவுண்ட் வருது, ஒரு எக்கால ஊதப்படுகிற சத்தம் வந்த உடனே அவர் அப்படியே திரும்புகிறார். திரும்பின உடனே திரும்பி கையை நீட்டி ஸ்மைல் பண்ணி பாக்குறாரு. ஒரு வெளிச்சம் வந்த மாதிரி இருக்கு. வந்த உடனே அவருடைய சரீரம் அப்படியே ஒரு பட்டர்ஃபிளை மாதிரி, அப்படி பட்டர்ஃபிளைன்னு எக்ஸாக்டா சொல்ல முடியாது, ஒரு கிளிட்டரிங்கோடு அப்படி கடந்து அப்படியே மறைஞ்சு போயிருச்சு, கரைஞ்சு போனதை பாருங்க. இது ஏற்கனவே அந்த டைட்டில் எல்லாமே நம்ம அடிக்கடி கேட்கறது, அவர் வருகைக்கு போக ஆயத்தமா. ஆனா அந்த வீடியோல அவர் அது வரைக்கும் அதை பார்க்கும்போது எனக்கு சாதாரணமா இருந்தது. ஆனா எப்ப கையை தூக்கி பார்த்து சிரிச்சாரோ, அவர் முகத்துல ஒரு பிரகாசம் வந்ததோ, அவர் அப்படியே பறந்து போன உடனே அந்த அறை எம்டியா இருக்கிறத பார்த்த உடனே எனக்குள்ளாய் ஒரு கேள்வி வர ஆரம்பித்தது. இதே மாதிரி நான் கர்த்தருக்குள்ளாய் போக ஆயத்தமா இருக்கிறேனா? இன்னைக்கு தேவன் வந்தால் நான் போக ஆயத்தமா இருக்கிறேன், அவர் வந்தால் அவரை எதிர்கொண்டு போக நான் ஆயத்தமா இருக்கிறேனா என்கிற கேள்வி எனக்குள்ளாய் வந்தது. நம்ம அநேகர் தரம் இந்த வார்த்தைகளை திரும்ப திரும்ப கேட்டு, கர்த்தர் வருகிறார், அவர் வருகைக்கு ஆயத்தமா இருக்கிறோமா என்று கேட்டு அது நம்மளுக்கு அது ஏதோ அடிக்கடி கேட்ட ஒரு சாதாரண வார்த்தையை போல ஆகிவிட்டது.
ஆனால் வேத வசனம் என்ன சொல்லுகிறது? அவர் வருகிறார். ஆனால் அவருடைய வருகையிலே எதிர்கொண்டு போனால் மாத்திரமே நாம் அவருடைய பரலோக ராஜ்யத்தை சுதந்திரிக்கிறவர்களாய் காணப்படுவோம். வேதத்திலே 10 கன்னிகைகளை பார்க்கிறோம். அந்த வசனம் சொல்லுகிறது, அவருடைய வருகையிலே மணவாளன் வரும்பொழுது அவரோடு எதிர்கொண்டு போகும்படியாய் ஆயத்தம் பண்ணப்பட்ட 10 கன்னிகைகள் தான் வசனம் சொல்லுகிறது. மணவாளன் வரும் பொழுது அவரோடு எதிர்கொண்டு போக ஆயத்தமான 10 கன்னிகைகள். அப்ப எதிர்கொண்டு போகிறது என்பது அது நம் ஏற்கனவே ஆயத்தத்தோடு இருந்தால் மாத்திரமே நாம் எதிர்கொண்டு போக முடியும். ஆனால் அந்த ஆயத்தத்திலும் நாம் உறுதியா இருக்கும் பொழுதுதான் எதிர்கொண்டு போக முடியும் என்று வசனம் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்ப நாம் எதிர்கொண்டு போகிறவர்களாய் நாம் காணப்பட வேண்டும். இந்த குருத்தோலை ஆராதனையிலே அல்லது இன்று ஞாயிற்றுக்கிழமையிலே கர்த்தர் அந்த கேள்வி மீண்டும் நமக்கு முன்பாய் வைக்கிறார். இன்றைக்கு தேவன் வருகிறார், அவருக்கு முன்பாய் எதிர்கொண்டு போக நாம் ஆயத்தமா இருக்கிறோமா என்பதை நாம் நிதானித்து பார்ப்போமாக. அன்றைய இயேசு கிறிஸ்து மீண்டும் வரும் பொழுது உலகம் அவரை காணும். அவரை குத்தினவர்கள் அவரை பார்ப்பார்கள், அவரை நிந்தித்தவர்கள் அவரை பார்ப்பார்கள், அவருடைய ஜனத்தை நிந்தித்த ஜனங்கள் எல்லாம் பார்ப்பார்கள். நாமும் அவர்களோடு சேர்ந்து பார்ப்போம். ஆனால் நாம் எதிர்கொண்டவர்களாய் போகிறவர்களுக்கு ஆயத்தமாய் இருந்தால் மாத்திரமே அவரோடு இருக்கிறவர்களாய் நாம் மாறுவோம். அப்ப இங்க வசனம் சொல்லுகிறது, எதனால் எதிர்கொண்டு போனார்களாம்? அந்த 17 யோவான் புஸ்தகம் 12 அதிகாரம் 17 மற்றும் 18 சொல்லுகிறது, ஒன்னு சாட்சி கொடுத்ததுனாலும், 2வது அவர் செய்த அற்புதத்தினாலும். இந்த 2 காரியத்தை நாம் வைத்து இப்பொழுது தியானிக்க போகிறோம். முதலாவது அந்த வசனம் சொல்லுகிறது, எதனால் எதிர்கொண்டு போனார்களாம்? 17வது வசனம் சொல்லுது, அவனை உயிரோடே எழுப்பினார் என்று சாட்சி கொடுத்தார்கள். அப்ப முதலாவது நாம் எதற்காக எதிர்கொண்டு தேவனை எப்படி எதிர்கொண்டு போகணுமாம்? சாட்சி கொடுக்கிறவர்களாய் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக வேண்டும். சாட்சி கொடுக்கிறவர்களாய் நாம் எதிர்கொண்டு போக வேண்டும். அப்ப இங்க வசனம் சொல்லுகிறது, சாட்சி கொடுக்கிறவர்களாய் எதிர்கொண்டு போக வேண்டும். அப்ப சாட்சி கொடுத்தல் என்பது என்ன? அது எதை காட்டுகிறது? அல்லது சாட்சி கொடுத்தல் என்றால் என்ன, அடையாளம் என்ன என்று வசனத்திலே வாசித்தோம் என்றால், சாட்சி கொடுக்கிறதுனால அங்கு ஒரு மாற்றம் வர வேண்டும் என்று வசனம் சொல்லுகிறது. அது சாட்சி கொடுத்தால், அந்த சாட்சி அங்கு ஏற்பட்டால் அங்கு ஒரு மாற்றம் வர வேண்டும், அல்லது அதற்கென்ற அடையாளத்தை வசனம் நம்மளுக்கு கற்றுக் கொடுக்கிறது. அப்ப சாட்சி கொடுப்பது என்பது எது என்பது எதை காட்டுகிறது? முதலாவதாக எபிரேயரின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வசனம் இப்படியாக சொல்லுகிற, எபிரேயர் 11:4, விசுவாசத்தினாலே ஆபேல் காயினுடைய பலியிலும் மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான், அதனாலே அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அவனுடைய காணிக்கைகளை குறித்து தேவன் சாட்சி கொடுத்தார். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். அவன் மரித்தும் இன்னும் பேசுகிறான். தேவனை எதிர்கொண்டு போக நாம் ஆயத்தமாய் இருக்க வேண்டும் என்றால் முதலாவது நமக்குள் சாட்சி காணப்படணும். அப்படி சாட்சி காணப்படணும். அந்த எப்படிப்பட்ட சாட்சியா இருக்கணும்? அது நம் மரித்தாலும் பேசுகிற சாட்சியா இருக்க வேண்டும். மரித்தாலும் பேசுகிற சாட்சியா இருக்கணும். மரித்தாலும் பேசுகிற சாட்சினா என்ன அர்த்தம்? அதே வசனம் விளக்கத்தை கொடுக்குது பாருங்க. மேன்மையான பலியை தேவனுக்கு செலுத்தினான், அதனால் அவன் நீதிமான் என்று சாட்சி பெற்றான். அப்ப தேவனுக்கு மேன்மையான பலிகளை செலுத்தி நாம் சாட்சி கொடுக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். கர்த்தர் நமக்கு கொடுத்ததை, கர்த்தர் நமக்கு செய்ததை நாம் சாட்சி சொல்லுகிறவர்களாய் இருக்கும் பொழுது அது நாம் கர்த்தரை எதிர்கொண்டு போகிறதற்கு நம்மளை ஆயத்தம் பண்ணுகிறதாய் காணப்படுகிறது. அப்ப இன்றைக்கு தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம் எப்படிப்பட்ட சாட்சி உள்ளவர்களாய் இருக்கிறோம்? தேவனுக்கு மேன்மையான சாட்சியை கொடுக்கிறவர்களாய் இருக்கிறோமா? அல்லது நாம் இன்னும் வரைக்கும் தேவனிடத்தில் ஆசீர்வாதத்தை பெற்று, விடுதலை பெற்று, அற்புதங்களை பெற்று இன்னும் சாட்சி கொடுக்க நாம் தயங்குகிறவர்களாய் காணப்படுகிறோமா? வசனம் சொல்லுகிறது, முதலாவது நம்முடைய சாட்சி ஜீவனுள்ள சாட்சியாய் இருக்கணும். அது மரணமே வந்தாலும் அந்த சாட்சி பேசிக்கொண்டிருக்கிறதாய் காணப்படணும். அப்ப இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஜீவனுள்ள சாட்சி காணப்படுகிறதா என்பதை நாம் நிதானித்து பார்ப்போமாக. அநேக தேவ பிள்ளைகள்கிட்ட போய் நீங்க சாட்சி சொல்லுங்கன்னு சொன்னா உடனே கேட்கிற வார்த்தை என்னன்னா, என்ன சாட்சி நான் சொல்ல போறேன்? எதை குறிச்சு நான் சாட்சி சொல்லணும்?
அல்லது நான் எதுக்காக சாட்சி சொல்லணும், அல்லது நான் சாட்சி சொன்னா அது சாட்சியா இருக்குமா என்று அநேக கேள்விகள் வருமே தவிர அவர்கள் வாயிலிருந்து சாட்சிக்குரிய வார்த்தை ஒன்றுமே வராது. ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும், எந்த தேவ பிள்ளையா இருந்தாலும் சரி, அவர்கள் ரட்சிக்கப்பட்ட நாள் முதற்கொண்டு அவர்கள் சொல்லுகிறவர்களாய் காணப்பட வேண்டும் என்று வசனம் கற்றுக் கொடுக்கிறது. கொர்நேலியு புறஜாதியானாய் காணப்பட்டான், ஆனால் தூதன் அவனுக்கு வெளிப்பட்டான். தூதன் அவனுக்கு வெளிப்பட்ட அடுத்த நிமிடம் அவன் அடுத்த நாள் என்ன செய்தான் தெரியுமா? அவன் அப்போஸ்தலனை அழைத்தான். அப்போஸ்தலனை அழைக்கிறது மாத்திரமல்ல, தன் வீட்டாரையும் உறவினரையும் அழைத்து உட்கார்ந்து அங்கு அவன் சாட்சி கொடுக்கிறவனாய் மாறினான். அவன் அப்போஸ்தலனை அழைக்கும்படி தூதன் கட்டளையிட்டான். ஆனால் கொர்நேலியு செய்தது என்ன? அப்போஸ்தலனை மாத்திரம் அழைக்கவில்லை, அங்கு தன்னுடைய சொந்த வீட்டாரையும் அவன் அழைத்து உட்கார வைக்கிறவனாய் காணப்பட்டான். அப்போஸ்தலன் வரும் பொழுது அவனோடு அநேக ஜனங்கள் உட்கார்ந்திருந்தார்கள். அது எதை காட்டுகிறது? கொர்நேலியு அந்த ஜனங்களுக்கு முன்பாய் சாட்சியாய் காணப்பட்டான். அப்ப ஒரு தேவ பிள்ளை என்றைக்கு நாம் ரட்சிக்கப்படுகிறோமோ, என்றைக்கு இயேசுவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்ளுகிறோமோ, அந்நாள் முதற்கொண்டு நாம் சாட்சி கொடுக்கிறவர்களாய் நாம் மாறணும். அந்நாள் முதற்கொண்டு நாம் சாட்சி கொடுக்கிறவர்களாய் நாம் மாறணும். நான் பைபிள் காலேஜ் போன புதுசுல அநேகர் சாட்சி சொல்லணும், நீங்க இப்படி உங்க டெஸ்டிமனி எழுதுங்கன்னு சொல்லும் போது நான் நிறைய காரியங்கள் எழுதி கொடுத்தேன். ஆனாலும் எனக்குள்ளாய் ஒரு மன நிறைவு கிடையாது. ஏன்னா எனக்கு டேடி அவருடைய சாட்சி புஸ்தகத்தை போட்டிருக்கிறாரு. அது 3 தடவை நம்ம பப்ளிஷ் பண்ணிருக்கோம் இயேசுவின் வல்லமை ஊழியத்தின் மூலமா. அது அநேகருக்கு தேவன் பக்கமாய் திரும்புகிற புஸ்தகமாய் மாறினது. அப்ப அந்த புஸ்தகத்தை பார்க்கும் பொழுது அந்த புஸ்தகத்தை குறித்து கேள்விப்படும்போது எனக்குள்ளாக ஒரு கேள்வி வரும். இப்ப டேடி அவருக்கு போன பாதையை குறித்து சாட்சி சொல்றாரு, கர்த்தர் அவர் நடத்துறான். ஆனா நான் சிறு பிள்ளை முதற்கொண்டே நான் கிறிஸ்தவ குடும்பத்துல வளர்றேன், ஒரு போதவருடைய பையன் நான் வளர்றேன். எனக்குள்ள என்ன சாட்சி இருக்கும்? நான் ஊழியத்துக்கு வந்த எதை சாட்சியா சொல்லுவேன்? ஏனென்றால் அது வரைக்கும் எனக்கு இருக்கிற மைண்ட் செட் என்னன்னா, நான் ஒரு டிசைனரா மாறி கர்த்தருக்காய் ஊழியம் செய்யணும். ஆனா திடீர்னு கர்த்தர் சொல்லிட்டாரு, நீ பைபிள் காலேஜ் போன்னு சொல்லிட்டாரு. அப்ப அங்க போன உடனே எனக்கு முதல் கேள்வி என்னன்னா, நான் எதை குறிச்சு சாட்சி சொல்லுவேன்? என் வாழ்க்கையில என்ன அற்புதம் நடந்திருக்கு நான் சாட்சி சொல்லணும். அல்லது நான் அப்போ மாதிரி கஷ்டப்பட்டது கிடையாது, அல்லது அவர் மாதிரி நான் இருந்தது கிடையாது, அவரை மாதிரி தேவனை நான் நேரா பார்த்தது கிடையாது. இது எல்லாம் இல்லாத பொழுது நான் எதை குறித்து சாட்சி சொல்லணும்னு சொல்லி எனக்குள்ளாய் ஒரு குழப்பம் வந்தது. அப்ப தேவ சமூகத்துல சொன்னேன், ஆண்டவரே எனக்கு நீங்க வெளிப்படுத்துங்க, என் வாழ்க்கையில நான் எதை குறித்து சாட்சி சொல்லணும் என்று எனக்கு நீங்க வெளிப்படுத்துங்க என்று கர்த்தர் இடத்துல சமூகத்துல பன்றாடி கேட்கும் பொழுதுதான் கர்த்தர் அநேக காரியங்கள், அவர் என் சிறு வயது முதற்கொண்டு எப்படி என்னை நடத்தினார், எந்த வயசுல எல்லாம் என்னை ஜீவனை தப்ப பண்ணினார் என்று சொல்லி எல்லா காரியத்தையும் தேவன் சொன்னார். அதைத்தான் நான் அங்கு எழுதி கொடுக்கிறவனாய் மாறி. இது எதற்காக சொல்லுகிறேன்? இன்றைக்கு அநேக தேவ பிள்ளைகள் சாட்சி கொடுக்கிறதிலே தவறுகிறவர்களாய் காணப்படுகிறோம். நாம ஜெபிக்கிறோம், ஆண்டவரே எனக்கு இதை விடுதலை கொடுங்க, எனக்கு இதை செய்து கொடுங்க, இந்த என் வாழ்க்கையில இருக்கணும், எனக்கு இந்த தேவை இருக்குன்னு தேவ சமூகத்துல கதறி ஜெபிக்கிறோம், மணிக்கணக்காய் ஜெபிக்கிறோம். அது வர்ற வரைக்கும் நம்ம முழங்கால் போட்டு கதறி ஜெபிக்கிறோம். ஆனா அது வந்த உடனே என்ன செய்கிறோம்? அதை தேவனை மறந்து போகிறவர்களாய் நாம் மாறுகிறோம். பிளந்து இக்கரைக்கு கொண்டு வந்த உடனே அங்கு ஆடலும் பாடலும் கர்த்தரை துதிக்கிற பாடல் அங்கு ஏற்பட்டது என்று வசனம் சொல்லுகிறது. இஸ்ரவேல் ஜனங்கள் ஒவ்வொரு முறை யுத்தத்திலே ஜெயிக்கும் பொழுது ஒவ்வொரு முறை கர்த்தர் துதித்து ஆடல் பாடல் பண்ணி தேவனுக்கு நன்றி செலுத்தினார்கள் இருக்கு. அப்ப நம்முடைய வாழ்க்கையில நாம் எவ்வளவு சாட்சி கொடுக்க வேண்டும் யோசித்து பாருங்க. நம்முடைய போராட்டத்துல இருந்து விடுதலை ஆக்கினாரே, நம்மளுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுத்திருக்கிறாரே, நாம் ஜெபிக்கும் போதெல்லாம் அவர் இறங்கி வந்து நம்மளை விடுதலையாக்கி இருக்கிறாரே, அதற்கு நாம் சாட்சி கொடுக்கிறவர்களாய் நாம் மாறணும். அப்படி சாட்சி கொடுக்கிறவர்களாய் நாம் இருந்தோம் என்றால் நாம் தேவனுக்கு எதிர்கொண்டு போகிறவர்களாய் காணப்படுகிறோம். அவருடைய வருகையிலே அவருக்கு முன்பாய் இயேசுவுக்கு முன்பாய் எதிர்கொண்டு போகிறவர்களாய் நாம் காணப்படுகிறோம். இரண்டாவதாக அந்த வசனம் சொல்லுது, என்ன சாட்சி என்பது எதை காட்டுகிறது? முதலாவது அது ஜீவனை கொண்டு வருகிறதாய் காட்டணும். அதுல இன்னொரு குறிப்பு என்னன்னா, அந்த வசனம் சொல்லுது மரித்தான் இன்னும் பேசுகிறான் என்று வசனம் சொல்லுது.
அப்ப ஏன் மரித்த பின்பு அவன் பேசுகிறான் என்று வசனம் சொல்லுதுன்னா, அதனுடைய விளக்கத்தை நாம் பார்த்தோம்னா, யோவான் 12:17 சொல்லுது. யோவான் புஸ்தகம் 12:17 இப்படியாக சொல்லுகிறது, அவனை தேவன் கல்லறையில் இருந்து வெளியே வரவழைத்து என்று சொல்லியிருக்கு. கல்லறையில் இருந்து வெளியே வரவழைத்து. ஏன் ஒரு மனுஷனுடைய சாட்சி மரித்தாலும் பேசுகிறதா இருக்கு தெரியுமா? அவன் உலகத்திலே மரித்தவனாய் காணப்பட்டாலும், மரணத்தையே அவன் சந்தித்திருந்தாலும், இருக்கிற மனிதர்களை வெளியே கொண்டு வருகிறதாய் காணப்படுது. இதை அநேக நாம் உணராமல் இருக்கிறோம். நம்ம சாட்சி சொல்லும் போது நாம் என்ன நினைக்கிறோம்? கர்த்தர் எனக்கு செய்தார், அதை நான் சொல்றேன் என்று நாம் நினைக்கிறோம். அது மாத்திரமல்ல, நாம் ஒவ்வொரு முறை சாட்சி சொல்லும் பொழுதும் அது மரித்தவனை வெளியே கொண்டு வருகிறதாய் இருக்கிறது. நாம் ஒவ்வொரு முறை சாட்சி சொல்லும் பொழுதும் அது ஏதோ ஒரு மரித்து போன, விசுவாசத்தில் குறைந்து போன, அவிசுவாசத்தில் இருக்கிற, தேவனை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ளாத ஒவ்வொரு மனிதனும் ஏதோ ஒரு காரணத்திலே கல்லறைக்குள் இருக்கிறவனை வெளியே வரவழைக்கிறதாய் காணப்படுகிறது. அவ்வளவு வல்லமை நிறைந்தது நம்மளுடைய சாட்சி. அது நம்முடைய பார்வையிலே சாதாரண விஷயம், அது நம்முடைய பார்வையிலே ஏற்கனவே நடந்த காரியம். ஆனால் அது தேவனுடைய பார்வையிலும் சரி, இன்னும் கல்லறைக்குள் இருக்கிறவர்களுடைய பார்வையிலே அது அவர்களை விடுதலையாக்குகிற வார்த்தையாய் காணப்படுகிறது. அப்ப தேவ சமூகத்தில் வருகிற நாம் இதுவரைக்கும் நாம் சாட்சி சொல்வதற்கு விருப்பப்படாமல் இருந்திருக்கலாம், சாட்சி சொல்ல நாம் முற்படாமல் இருந்திருக்கலாம், சாட்சி சொல்லணுமோ என்று நாம் பயந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் தேவ சமூகத்தில் வந்திருக்க நாம் தேவனோடு தேவனுக்கு எதிர்கொண்டு போக வேண்டும் என்றால் நாம் சாட்சி கொடுத்தே ஆக வேண்டும். அதற்கு நாம் திடப்படுவோமாக, பலப்படுவோமாக, தேவனுடைய கிருபையை நாம் பெற்றுக்கொள்வோமாக. அப்ப சாட்சி என்பது மரித்தாலும் பேசுகிறது, அது மரித்தவனையும் அழைத்து வெளியே கொண்டு வருகிறதா இருக்கிறது. இரண்டாவதாக சாட்சி என்பது எதை காட்டுகிறது? யோவான் புஸ்தகம் 10வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது. 25வது வசனம், இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, அதை உங்களுக்கு சொன்னேன், நீங்கள் விசுவாசிக்கவில்லை. என் பிதாவின் நாமத்தினாலே நான் செய்கிற கிரியைகளே என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறது. இந்த வசனத்துல இயேசு சொல்லுகிறார், நான் உங்களுக்கு சொன்னேன், ஆனா நீங்க விசுவாசிக்கல. ஆனா என் பிதாவினால் நடப்பிக்கப்படுகிற என் நாமத்தினாலே நான் செய்கிற கிரியைகள் என்னை குறித்து சாட்சி சொல்லுகிறது. என்ன அர்த்தம்? விசுவாசியாத மனுஷனை விசுவாசிக்க வைக்கிறது தான் சாட்சி. விசுவாசியாத மனுஷனை, அவிசுவாசியாய் காணப்படுகிற மனுஷனுக்கு அவனுக்கு முன்பாய் வந்து நிற்கிறது தான் இந்த சாட்சி. அவன் அவிசுவாசியாய் இருக்கலாம், அல்லது அவனுக்கு முன்பாய் வெளிப்பாடு கொடுக்கப்பட்டும் அவன் விசுவாசிக்காமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், ஒருவனுடைய சாட்சி அல்லது தேவ பிள்ளைகளுடைய சாட்சி அந்த விசுவாசியாதவனுக்கு அது சாட்சியாய் அமைகிறது, அவனை விசுவாசத்தில் கொண்டு வருகிறது, அல்லது அவனுடைய நியாய தீர்ப்பு நாளிலே இது வந்து அவனுக்கு முன்பாய் நிற்கிறதாய் காணப்படுகிறது. அநேக தேவ பிள்ளைகள் கன்வென்ஷன் கூட்டங்களிலே, மற்ற ஓப்பன் ஏர் மீட்டிங்கிலே சாட்சி சொல்லும் பொழுது ஒரு நல்ல சாட்சி, ஜீவனுள்ள சாட்சி, மரித்தோரை வெளியில கொண்டு வருகிற அந்த ஜீவிக்கிற சாட்சியை சொல்லும் பொழுது அங்க வந்திருக்கிற புறஜாதியார்கள் கூட அதை கேட்டு, ஆண்டவரே எனக்கும் இப்படி செய்யுங்க, அந்த இயேசு எனக்கும் வேண்டும் என்று சொல்லுவார்கள். அதுதான் விசுவாசியாதவனை விசுவாசிக்கும்படி கொண்டு வருகிறது தான் இந்த சாட்சி. இன்னொன்னு இது எதை காட்டுகிறது? அவன் விசுவாசியாமலே போனாலும் அவன் மரித்து நியாய தீர்ப்பு நாளிலே வந்து நிற்கும் பொழுது, ஆண்டவரே உம்முடைய நாமம் எனக்கு அறிவிக்கப்படவில்லை என்று அவன் சொல்லுவான் என்றால், அவனுக்கு முன்பாய் தேவன் இந்த மனுஷனை சாட்சியை வைப்பார். சொல்லுவார், இப்படிப்பட்ட ஒரு மனுஷன் அன்னைக்கு என்னை குறித்து சாட்சி சொல்லியிருக்கிறார், ஆனாலும் நீ விசுவாசியாமல் இருந்தா என்று சொல்லுவார். அப்ப இரண்டாவதாக சாட்சி என்பது என்ன? அவிசுவாசியை விசுவாசியாய் மாற்றுகிறது, அல்லது அவிசுவாசியாய் விசுவாசிக்க மாட்டேன் என்று இருக்கிறவனுக்கு நியாய தீர்ப்பை கொண்டு வருகிறது தான் இந்த சாட்சி.
மூன்றாவதாக சாட்சி என்பது என்ன? அப்போஸ்தலரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் 33வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தை எப்படியாவது சொல்லுகிற அப்போஸ்தலர் 4:33, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதலை குறித்து அப்போஸ்தலர் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் எல்லாரும் மேலும் பூரண கிருபை உண்டாயிற்று. அவர்கள் எல்லார் மேலும் பூரண கிருபை உண்டாயிற்று. மூன்றாவதாக சாட்சி என்பது என்ன? அது பூரண கிருபையை கொடுப்பது. அது பூரண கிருபையை கொடுப்பது. அப்ப தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம் ஒவ்வொரு முறை நாம் சாட்சி சொல்லும் பொழுது அது நம்மளை பூரண கிருபையினால் நம்மளை நிரப்புகிறதாய் காணப்படுகிறது. அந்த வசனம் சொல்லுதுதாங்க, அப்போஸ்தலர் மிகுந்த பலமாய் சாட்சி கொடுத்தார்கள். அவர்கள் சாட்சி கொடுக்க 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 அவர்களை பூரண கிருபை நிரப்பிக் கொண்டே இருந்தது. இதை நீங்க விளக்கமாய் நீங்க பார்க்கணும்னா அது எதை காட்டுகிறது? யோவான் 1:16 வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த வசனம் இப்படியா சொல்லுகிறது, அவருடைய பரிபூர்ணத்தினால் நாம் எல்லாரும் கிருபையின் மேல் கிருபையை பெற்றோம். இந்த சாட்சி கொடுக்கிறதுனால பரிபூர்ண கிருபை என்று சொல்லி இருக்கிறதே, அது எதை காட்டுகிறது? அது தேவனுடைய பரிபூர்ணத்தை காட்டுகிறது. தேவன் நம்முடைய வாழ்க்கையில பரிபூர்ணராய் வெளிப்படுகிறதை காட்டுகிறது. நாம் போய்கொண்டிருக்கிற பாதையிலே நம்மளை விடுவிக்கிற இரட்சகராயும், நம்முடைய இல்லாமல் நம்முடைய குறைவுகளை நிறைவாக்குகிறவராயும், நம்முடைய பிரச்சனைகளிலே நம்மளுடைய பிரச்சனைகளை சால்வ் பண்ணுகிறவராயும், நம்முடைய தகப்பனாயும் தாயாயும் நம்முடைய உற்றார் உறவினராயும் கர்த்தர் பரிபூர்ணராய் நம்மளுக்கு காணப்படுகிறார் அல்லவா? அது எப்போ வருகிறது? இந்த பரிபூர்ண கிருபை நம்மளை நிரப்பும் பொழுது. அந்த பரிபூர்ண கிருபை எப்போ வருகிறது? கர்த்தருக்கு நாம் சாட்சியாய் நிற்கும் பொழுது. அப்ப தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம் இன்றைக்கு நாம் கர்த்தருக்கு சாட்சியா இருக்கிறோமா இல்லையா என்பதை நாம் நிதானித்து பார்க்க வேண்டும். அவருக்கு எதிர்கொண்டு போகிறது தான் குருத்தோலை ஆராதனை. ஆனா எதிர்கொண்டு போகணும்னா முதலாவது நம்மிடத்துல சாட்சி இருக்கணும். நம்மகிட்ட சாட்சி காணப்பட்டால் மாத்திரமே அது நம்மளை எதிர்கொண்டு போக செய்யும். அப்ப நம்முடைய சாட்சி, நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற சாட்சி எப்படி இருக்கு? அது மரித்தவனை ஜீவனுள்ளவனாய் மாற்றுகிறதா, அல்லது அவிசுவாசியை விசுவாசியாய் மாற்றுகிறதா, அல்லது நம்மளுடைய வாழ்க்கையை பரிபூர்ண கிருபையினால் நிரப்புகிறதா இருக்கிறதா என்பதை நிதானித்து பார்ப்போமாக. இந்த 3 காரியம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற சாட்சி கொண்டு வந்தால் மாத்திரமே அது தேவனை சந்திக்கும்படி எதிர்கொண்டு போகிறதாய் காணப்படும். இல்லாவிட்டால் பாரம்பரியத்திற்கு ஒரு அடையாளத்துக்கு நாம குருத்தோலை ஆராதனை செலிப்ரேட் பண்ணலாமே தவிர இயேசு வருகிற நாளிலே நம்மளால் அவரை எதிர்கொண்டு போக முடியாது. அவருக்கு முன்பாய் நாம் எதிர்கொண்டு போக முடியாது. அப்ப தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம் இந்த உயிர்த்தெழுதின் அடையாளத்தின் அந்த ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலே கர்த்தர் நம்முடைய சாட்சி எப்படி இருக்கு என்று நம்மளை நிதானித்து பார்க்க சொல்லுகிறார். நாம சாட்சி சொல்லுகிறவர்களா இருக்கிறோமா? முதலாவது நாம நிதானித்து பார்க்க வேண்டியது நம்முடைய ஜீவனின் சாட்சி எப்படி இருக்கு. இரண்டாவது, கர்த்தருக்காய் நாம் சாட்சி சொல்லுகிறவர்களா இருக்கிறோமா இல்லையா என்பதை நிதானித்து பார்ப்போமாக. அப்படி நாம் இல்லாவிட்டால் தேவ சமூகத்துல சொல்லுங்க, ஆண்டவரே என்னை நீ சாட்சி உள்ளவனாய் மாற்றுங்க. என் சாட்சி அநேகருக்கு ஜீவனை கொண்டு வரும். அது நான் மரித்தாலும் பேசுகிறதாய் காணப்படணும். இரண்டாவது, என் சாட்சி அவிசுவாசிகளுக்கு சாட்சியா இருக்கணும். அது அவிசுவாசியை விசுவாசியாகவோ அல்லது அவிசுவாசிக்கு அடையாளமாய் அது காணப்படணும் என்று சொல்லுங்க. மூணாவது சொல்லுங்க, ஆண்டவரே அந்த சாட்சி எனக்கு ஒரு சாட்சியின் அனுபவத்தை கொடுங்க. நான் சாட்சி சொல்லுகிறவனாய் மாறி அந்த பரிபூர்ண கிருபையை பெற்றுக்கொண்டு பரிபூர்ணத்தை உடைய கிறிஸ்துவ வாழ்க்கையிலே காணப்படணும் என்று சொல்லுங்க. அப்படி நாம் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நம்மளை சாட்சி உள்ளவர்களாய் மாற்றுவார். அது நம்மளை அவருக்கு எதிர்கொண்டு கொண்டு போகிறதாய் காணப்படும். அப்ப இங்கு இஸ்ரவேல் ஜனங்கள், இங்கு இருந்த ஜனங்கள் குருத்தோலையை பிடித்துக் கொண்டு அவர்கள் எதிர்கொண்டு போக முதலாவது காரணம் என்ன? அவர்கள் வாழ்க்கையிலே சாட்சி காணப்பட்டது. இரண்டாவதாக அவர்கள் எதிர்கொண்டு போவதற்கான காரணம் என்னவாம்? இந்த யோவான் புஸ்தகம் 12வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசித்தோம் என்றால் அந்த வார்த்தை எப்படியா சொல்லுகிறது? அன்றியும் அவனோடே கூட இருந்த ஜனங்கள் அவர் லாசருவை கல்லறையிலிருந்து வெளியே வரவழைத்து அவனை உயிரோடே எழுப்பினார் என்று சாட்சி கொடுத்தார்கள். அப்படிப்பட்ட அற்புதத்தை அவர் செய்தார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டதனால் அவர்கள் அவருக்கு எதிர்கொண்டு போனார்கள்.
அவர்கள் அவருக்கு எதிர்கொண்டு போனார்கள். இரண்டாவது எதனால் எதிர்கொண்டு போனார்களாம்? அந்த வார்த்தை சொல்லுகிறது, அற்புதத்தை அவர் செய்தார் என்று ஜனங்கள் கேள்விப்பட்டதனால். அற்புதத்தை அவர் செய்தார் என்றதனால். அப்ப இரண்டாவது நாம் எதனால், எப்படி நாம் தேவனை எதிர்கொண்டு போக முடியும்? கர்த்தரை பார்க்க எதிர்கொண்டு போக முடியும்? அவருடைய அற்புத செயலை கேள்விப்பட வேண்டும். அவருடைய அற்புத செயல் நம்முடைய வாழ்க்கையில இருக்க வேண்டும். அவர் அற்புதங்களை அவர் செய்தார் என்று அவர்கள் கேள்விப்பட்டதனால் அவர்கள் எதிர்கொண்டு போனார்கள். இங்க இரண்டாவது அவர்களை எதிர்கொண்டு போக செய்தது காரியம் என்ன? அவர் செய்த அற்புதம். முதலாவது தேவன் நமக்குடைய வாழ்க்கையில ஏற்படுத்தின சாட்சி. இரண்டாவது அவர் செய்த அற்புதம் ஜனங்களை அவருக்கு எதிர்கொண்டு போக செய்தது. அப்ப எப்படிப்பட்ட அற்புதத்தை எல்லாம் கர்த்தர் செய்தாராம்? நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னா அநேக அற்புதங்களை தேவன் செய்திருக்கிறார். அதுல மிகவும் மிக முக்கியமான காரியத்தை மாத்திரம் நான் குறிப்பை மாத்திரம் சொல்லுகிறேன். வசனம் சொல்லுகிறது எப்படிப்பட்ட அற்புதத்தை செய்தாராம். 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரம், 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 32வது அதிகாரம் 24வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது, அந்நாளில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான். அவன் கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணும்போது அவர் அவனுக்கு வாக்குத்தத்தம் பண்ணி அவனுக்கு ஒரு அற்புதத்தை கட்டளையிட்டார். தேவன் முதலாவது நம்முடைய வாழ்க்கையில எப்படி அற்புதம் செய்திருக்கிறார்? வாக்குத்தத்தம் பண்ணி நம்மளுக்கு அற்புதம் செய்திருக்கிறார். அவரை எதிர்கொண்டு செல்லும்படியா இந்த அற்புதம் கிரியை செய்கிறதா இருக்கு என்றால் அந்த அற்புதம் எப்படிப்பட்ட அற்புதமா இருக்கிறது? வாக்குத்தத்தத்தினால் கொடுக்கப்பட்ட அற்புதமாய் இருக்கிறது. அதே இங்க வசனம் சொல்லுது, எசேக்கியா மரணத்துக்கு ஏதுவாய் இருக்கையில், எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருக்கு. மரணம் என்பது எதை காட்டுகிறது? ஒரு முடிவை காட்டுகிறது. அப்ப நம்முடைய வாழ்க்கையிலே நாம் முடிந்து போய்விட்டது, ஒண்ணும் இல்லை, இனிமே என்னால் எழுந்திருக்க முடியாது, இனிமேல் என்னால் முடியாது, எனக்கு வியாதி வந்து விட்டது, நான் பலவீனப்பட்டு விட்டேன், நான் மரணத்துக்கு எதிர்நோக்கி இருக்கிறேன் சொல்லி மரணம் சம்பவிக்க போகிறதோ என்று நாம் கலக்கத்தில் இருக்கும் பொழுது, அல்லது மரணம் நம்மளை கிட்டி சேரும் பொழுது, வியாதியினால் நாம் சூழப்பட்டிருந்த பொழுது கர்த்தர் தம்முடைய வாக்குத்தத்தத்தை கொடுத்து நம்மளுக்கு அற்புதம் செய்தாரே, அந்த அற்புதம் நம்மளை அவருக்கு எதிர்கொண்டு செல்ல நம்மளுக்கு உதவி செய்கிறது. தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம் நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் எப்படியெல்லாம் அற்புதம் செய்திருக்கிறார் என்பதை நினைத்து பார்ப்போமாக. அப்ப எப்படி அற்புதம் செய்தாராம்? அவர் வாக்குத்தத்தம் பண்ணி நமக்கு அற்புதம் செய்திருக்கிறார். கடந்த நாட்களில் தேவன் தம்முடைய தீர்க்க தரிசன வார்த்தையை கொடுத்தார் அல்லவா? தம்முடைய வசனத்தின் வார்த்தையை கொடுத்தார் அல்லவா? தம்முடைய தேவ செய்தியின் மூலமாய் கர்த்தர் நம்மளோடு பேசினார் அல்லவா? அந்த வாக்குத்தத்தங்களை தேவன் நம்மளுக்கு கொடுத்து அவர் நம்மளை தேவன் நடத்துகிறவராய் காணப்படுகிறார் அல்லவா? அப்படி நடத்தி அநேக அற்புதங்கள் நம்முடைய வாழ்க்கையில் செய்தாரவா? அந்த அற்புதம் நம்மளை தேவனுக்கு எதிர்கொண்டு செல்லுகிறதாய் காணப்படுகிறது. அப்ப முதலாவது அற்புதம் என்ன செய்கிறது? அது நம்முடைய ஜீவனை தப்ப பண்ணுகிறது. நம் மரணத்துக்கு ஏதுவாகும் வியாதியிலே மாட்டிக்கொண்டு நீ சாக போகிறாய் என்கிற வார்த்தை வந்த பின்பும் அந்த அற்புதம் என்ன செய்கிறது? நம்முடைய ஜீவனை மீண்டும் கொண்டு வருகிறதா இருக்கிறது. அதனாலதான் நாம் ஜீவனுள்ளோராய் காணப்படுகிறபடினால் நாம் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போகிறோம். இரண்டாவதாக அந்த அற்புதம் எப்படிப்பட்ட அற்புதமாய் காணப்படுகிறது? யோவான் புஸ்தகம் 2வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வசனம் எப்படியா சொல்லுகிறது? யோவான் 2:11, இவ்விதமாக இயேசு இந்த மூலமாய் அற்புதத்தை கலிலேயாவிலே உள்ள கானா ஊரிலே செய்து தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தினார். அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் விசுவாசம் வைத்தார்கள். இரண்டாவதா எப்படிப்பட்ட அற்புதம் நம்மளை கர்த்தருக்கு முன்பாக எதிர்கொண்டு செல்ல செய்கிறது? அவரை காணும்படியா எதிர்கொண்டு செல்ல செய்கிறதா? அவர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தி செய்தார் அல்லவா? அந்த அற்புதம் நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தருக்கு முன்பாய் நம்மளை எதிர்கொண்டு செல்ல செய்கிறது. அவருடைய மகிமையை வெளிப்படுத்தி, இந்த மகிமையை வெளிப்படுத்தி என்பது எதை காட்டுகிறது? அதனால் என்ன நடக்கிறது? குறைவுகள் நிறைவாகிறது. இங்கு கானா ஊரிலே ரசம் காலியாகிவிட்டது.
அது குறைந்து விட்டது. இன்னும் கொஞ்ச நேரத்துல அது காலியா போகுது. கல்யாணத்துல வந்தவங்க எல்லாம் வருத்தம் அடைய போகிறார்கள். குறைவாய்ச்சேன்னு சொல்லி கல்யாணத்துல அது ஒரு குறைவு அவர்கள் குடும்பத்துல ஒரு அடையாளமாய் மாறப்போகிறது. ஆனால் அந்த நேரத்திலே கர்த்தர் இயேசு அவர்களுக்கு மகிமையை வெளிப்படுத்தி ஒரு அற்புதத்தை செய்தார் அல்லவா? அந்த அற்புதம் தான் தேவனுக்கு முன்பாய் நம்மளை கொண்டு போகிறதாய் காணப்படுகிறது. அப்ப அற்புதம் செய்கிற தேவன் இந்த மகிமையை வெளிப்படுத்தி அற்புதத்தை நம்முடைய வாழ்க்கையில நாம் பெற்றிருந்தோம் என்றால் அது தேவனுக்கு எதிர்கொண்டு போக நம்மளுக்கு உதவி செய்கிறது. இந்த அற்புதம் என்ன அற்புதம்? அதுதான் குறைவுகளை நிறைவாக்கும் அற்புதம். அப்ப தேவ சமூகத்தில் வந்திருக்கிற நாம் இன்றைக்கு கர்த்தர் கேட்கிற உங்க வாழ்க்கையில நீங்க தேவனுடைய மகிமையினால் வெளிப்படுத்தப்படுகிற அற்புதத்தை பெற்றிருக்கிறீர்களா? கர்த்தர் உங்கள் குறைவுகளை மாற்றி இருக்கிறாரா? இல்லாமல் இருந்த உங்களை, குறைவு பெற்றிருந்த நம்மளை தேவன் தம்முடைய ஆசீர்வாதத்தை அனுப்பி தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தி நம்மளை விடுதலையாக்கி இருக்கிறாரா என்பதை நாம் நிதானித்து பார்ப்போமாக. அது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் என்றால் அது நம்மளை கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக செய்கிறதாய் காணப்படுகிறது. மூன்றாவது, எப்படிப்பட்ட அற்புதத்தை கர்த்தர் செய்தாராம்? வசனம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் புஸ்தகம் 4 மற்றும் 4:16 இப்படியா சொல்லுகிறது. அப்போஸ்தலர் புஸ்தகம் 4வது அதிகாரம் 16வது வசனம் இப்படியா சொல்லுகிறது, இந்த மனுஷரை நாம் என்ன செய்யலாம்? எருசலேமில் எல்லாருக்கும் தெரிந்திருக்கிற வெளியரங்கமான அற்புதம் இவர்களால் செய்யப்பட்டதே, அதை நாம் இல்லை என்று சொல்லக்கூடாது. மூன்றாவது கர்த்தர் செய்த அற்புதம் எப்படிப்பட்ட அற்புதம் தெரியுமா? அது வெளியரங்கமான அற்புதம். முதல் அற்புதம் உங்களுக்கும் கர்த்தருக்கும் இடையில நடந்த அற்புதம். இரண்டாவது அற்புதம் உங்க குடும்பத்திலே நடந்து உங்க பிள்ளைகள், உங்க பெற்றோர் அல்லது உங்க கணவன் மனைவி எல்லாரும் அறியத்தக்கதாய் குறைவுகளை மாற்றின அற்புதம். மூன்றாவது அற்புதம் என்ன அற்புதமாம்? அது சத்துருவு பேசக்கூடாதபடி அவனுடைய வாயை அடைக்கும்படி நடக்கிற அற்புதம். அதுதான் வெளியரங்கமான அற்புதம். அந்த அற்புதம், இந்த வெளியரங்கமான அற்புதம் வந்தா என்ன நடக்கும்? அங்கு சத்துரு எத்தனைத்தாலும், சத்துரு நம்மளை மடங்கடிக்க வேண்டும் என்று எண்ணினாலும், அவன் நம்மளுக்கு விரோதமாய் வாயை திறந்தாலும் அவனுடைய வாய் அங்கு அடைக்கப்படும். எதனால்? அங்கு நிறைவேறின அற்புதத்தினால். அங்கு நிறைவேறின அற்புதத்தினால். தானியேலுடைய வாழ்க்கையில இது நடந்தது, நாம் யாவரும் அறிந்திருக்கிறோம். தானியேலை தூக்கி சிங்க குகையில போட்டுட்டாங்க. சிங்க குகையில போட்ட நேபுகாத்நேச்சாரால ஒண்ணும் பண்ண முடியல. ஆனாலும் கர்த்தர் சிங்கத்தின் வாயை அடைத்தபடியினால், அது சிங்கத்தின் வாயை மாத்திரம் அடைக்கவில்லை, அந்த தேசத்திலே தானியேலுக்கு காணப்பட்ட எல்லா சத்துருக்களின் வாயையும் அது அடைத்து போட்டது. கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு உங்க வாழ்க்கையிலே அவர் இப்படிப்பட்ட அற்புதத்தை செய்ய வல்லவராயிருக்கிறார். அவர் உங்களுக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்த அற்புதத்தை செய்ய வல்லவராயிருக்கிறார். அவர் தம்முடைய மகிமையை வெளிப்படுத்தி அற்புதத்தை செய்ய வல்லவராயிருக்கிறார். அவர் சத்ருவின் வாயை அடைக்கத்தக்க வெளியரங்கமான அற்புதத்தை செய்ய வல்லவராயிருக்கிறார். அப்ப தேவ சமூகத்துல வந்திருக்கிற நாம் கர்த்தருக்கு முன்பா எதிர்கொண்டு போகணும். அது முக்கியம்தான். ஆனால் அதற்கு நமக்கு நம்முடைய வாழ்க்கையில என்ன தேவையா இருக்கு? இப்படிப்பட்ட 3 அற்புதம் நம்முடைய வாழ்க்கையில் அவசியமாயிருக்கிறது. நம்ம வியாதியில இருந்துட்டு மரணத்தை பிடிச்சுக்கிட்டு மரணத்தின் பயத்துல நாம் பிடிபட்டு இருந்தோம் என்றால் நம் தேவனுக்கு முன்பா எதிர்கொண்டு போக முடியாது. நம்முடைய வாழ்க்கையில குறைவு காணப்பட்டால் அது நம்மளை தேவனுக்கு முன்பா எடுத்துக்கொண்டு போகாது. நம்முடைய வாழ்க்கையில சத்ரு வாயை திறந்த வாயை அடைக்காம நமக்கு விரோதமாய் பேசிக்கொண்டு இருந்தான் என்றால் அது தேவனுக்கு முன்பாய் நம்மளை எதிர்கொண்டு போக செய்யாது. அப்ப இந்த 3ஐயும் மாற்றும்படியாக கர்த்தர் இன்றைக்கு 3 விதமான அற்புதத்தை நம்மளுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். நான் ஏற்கனவே சொன்னேன், வேதத்துல அநேக அற்புதங்கள் இருக்கு. அநேக அற்புதங்களை தேவன் செய்திருக்கிறார், இயேசு செய்திருக்கிறார். ஆனாலும் தேவன் இன்றைக்கு இந்த 3 காரியத்தை 3 அற்புதத்தை மாத்திரம் சொல்லுகிறார் என்றால் என்ன அர்த்தம்? தேவன் இன்றைக்கு உங்கள் வாக்குத்தத்தங்களை அவர் நிறைவேற்றி அற்புதம் செய்ய போகிறார். அதனால் உங்களுடைய மரண படுக்கை மாறப்போகிறது, உங்கள் வியாதியின் படுக்கை மாறப்போகிறது. மரணமும் சரி, இந்த சத்துருவின் கிரியையானதும் சரி, அது உங்களை தேவனுக்கு முன்பாய் எதிர்கொண்டு போகிற அனுபவத்தை தடை செய்ய முடியாது. இரண்டாவதாக அவர் குறைவுகளை நிறைவாக்கும்படி தம்முடைய மகிமையை வெளிப்படுத்துகிறவராய் காணப்படுகிறார்.
வசனம் சொல்லுச்சு பாத்தீங்களா, முதலாம் அற்புதம், இயேசுவினால் நடந்த முதலாம் அற்புதம் முதற்கனியை காட்டுகிறது, முதல் அற்புதத்தை காட்டுகிறது. இன்றைக்கு இதுவரைக்கும் நீங்க அற்புதத்தை எதிர்பார்த்து 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 காத்திருந்து உங்க வாழ்க்கையில குறைவுதான் மிஞ்சி போயிருந்திருக்கலாம், உங்க வாழ்க்கையில இருந்த ஆசீர்வாதங்கள் குறைவுபட்டு போயிருந்திருக்கலாம், அல்லது குறைவு காணப்படுகிற என்கிற போராட்டத்தில் நீங்கள் இருக்கலாம். கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு அவர் முதலாம் அற்புதத்தை உங்க வாழ்க்கையில செய்கிறார். அதுதான் குறைவுகளை நிறைவாக்குகிற தேவனுடைய மகிமையை வெளிப்படுத்தி செய்கிற அற்புதமாய் இருக்கிறது. அந்த அற்புதம் வந்துவிட்டால் நம்மளை அந்த அற்புதம் என்ன செய்கிறது? தேவனுக்கு முன்பாக எதிர்கொண்டு போக செய்கிறது. மூன்றாவதாக அற்புதம் என்ன அற்புதம்? அதுதான் வெளியரங்கமான அற்புதம். இன்றைக்கு உங்க சத்துரு உங்களுக்கு விரோதமாய் சும்மா ஏதோ பேசிக்கொண்டே இருக்கிறான், அவனுடைய வார்த்தை உங்களை குத்தி கொண்டே இருக்கிறதா? சத்துரு ஏதாவது திட்டம் பண்ணி பேசி 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 அது உங்க முன்னாடி பேசுறதுனால அது உங்களை நோகடித்து கொண்டே இருக்கிறதா? கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு அவர்களுடைய வாயை அடைக்கும்படியாய் கர்த்தர் வெளியரங்கமான அற்புதத்தை செய்கிறார். அவர் வெளியரங்கமான அற்புதத்தை செய்கிறார். அந்த அற்புதம் உங்க வாழ்க்கையில வரப்போகிறது. அது வருகிறபடினால் நாம் தேவனுக்கு முன்பாய் எதிர்கொண்டு போக போகிறோம். அவர் வரும் நாளிலே அவருக்கு முன்பாய் எதிர்கொண்டு போக போகிறோம். அவருக்குள்ளாய் நாம் எடுத்துக்கொள்ள போகிறோம். கர்த்தரோடு இருக்கும்படி நாம் எதிர்கொண்டு போக போகிறோம். அப்ப தேவ சமூகத்துல வந்திருக்கிறோம். இது குருத்தோலை ஆராதனை தான், இது தேவனுக்கு முன்பா எதிர்கொண்டு போகிறது தான். ஆனால் கர்த்தர் சொல்லுகிறார், இந்த 3 அற்புதத்தை பெற்று கொள்ளுங்கள். அந்த 3 அற்புதம் உங்களை எதிர்கொண்டு போக செய்வதாய் காணப்படுகிறது. அப்ப வசனம் சொல்லுகிறது, ஏன் அவர்கள் எதிர்கொண்டு போனார்களாம்? சாட்சி அவர்களிடத்தில் இருந்தது, அற்புதம் காணப்பட்டது. இந்த 2 காரியம் நம்முடைய வாழ்க்கையில இருக்கும் என்றால் நாம் தேவனுக்கு எதிர்கொண்டு போகிறவர்களாய் காணப்படுவோம். அவர் வருகையிலும் சரி, அவர் இன்றைக்கு வந்தாலும் சரி, நம் மரணமே நம்ம வாழ்க்கையில சம்பவித்தாலும் சரி, அவருக்கு முன்பா எதிர்கொண்டு போகிறவர்களாய் நாம் காணப்படுவோம். அப்ப இங்க வசனம் பார்த்தோம், அப்படி எதிர்கொண்டு போனால் என்ன நடக்கும்? இதுவரைக்கும் நாம பார்த்தது எதிர்கொண்டு போவதற்கு தேவையான குவாலிபிகேஷன். சரி, அந்த குவாலிபிகேஷன் நம்முடைய வாழ்க்கையில வந்து விட்டது. அந்த குவாலிபிகேஷன் வந்த உடனே நாம் தேவனுக்கு முன்பாக எதிர்கொண்டு போகிறோம். அப்படி எதிர்கொண்டு போனால் என்ன நடக்கும்? குருத்தலை ஆராதனையிலே தேவனுக்கு முன்பாக எதிர்கொண்டு வந்திருக்கிற நாம் அவருடைய முகத்தை தரிசிக்க, அவரை காண எதிர்கொண்டு போனால் அங்கு என்ன நடக்குமாம்? வசனம் சொல்லுகிறது, முதலாவதாக யோவான் 12வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தை இப்படியா சொல்லுகிறது, 12:13 இப்படியா சொல்லுகிறது, குருத்தோலைகளை பிடித்து கொண்டு அவருக்கு எதிர்கொண்டு போகும்படி புறப்பட்டு, ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்திலே வருகிறவர் இஸ்ரவேலின் ராஜா பட்டவர் என்று ஆர்ப்பரித்தார்கள். தேவனை எதிர்கொண்டு நாம் போனோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையிலே சாட்சி சொல்லுவர்களாய் நாம் மாறி, நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் கொடுக்கிற அற்புதத்தை நாம் பெற்றவர்களாய் மாறி, தேவனுக்கு எதிர்கொண்டு போகிறவர்களாய் நாம் காணப்பட்டோம் என்றால் அங்கு என்ன வருகிறது? அங்கு தேவனை துதிக்கிறதான ஆர்ப்பரிப்பு அங்கு வருகிறது. தேவனை குறித்ததான ஆர்ப்பரிப்பு நம்முடைய வாழ்க்கையில வருகிறது. உலகத்தின் ஆர்ப்பரிப்பு அல்ல, மாம்சீகத்தின் ஆர்ப்பரிப்பு அல்ல, கர்த்தரை துதிக்கிற ஆர்ப்பரிப்பு. அந்த வசனம் சொல்லுது பாருங்க, ஓசன்னா, கர்த்தருடைய நாமத்திலே வருகிற இஸ்ரவேலின் ராஜா ஸ்தோத்திரிக்கப்படப்பட்டவர். அதுவரைக்கும் அந்த ஜனங்க சும்மா இருந்தாங்க, அதுவரைக்கும் அந்த ஜனங்க அமைதியா தான் இருந்தாங்க. அவர் அங்கதான் உலாவிக்கிட்டு இருக்காருன்னு அவருக்கு தெரியும். ஆனா என்னைக்கு லாசரு அவன் சாட்சியாய் மாறினானோ, என்னைக்கு கர்த்தர் அவர்கள் நடுவிலே அற்புதம் செய்தாரோ, உடனே அந்த ஜனங்கள் என்னவாய் மாறினார்கள்? தேவனுக்காக ஆர்ப்பரிக்கிறவர்களாய் மாறினார்கள், கர்த்தரை ஆர்ப்பரிக்கிறவர்களாய் மாறினார்கள். இதை எதை காட்டுகிறது? அது என்னவென்றால் அது தேவனுடைய துதி நம்முடைய வாயில் இருக்கிறதை காட்டுகிறது. கர்த்தரை துதிக்கிற துதி நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதை காட்டுகிறது. தேவனுடைய மனமகிழ்ச்சியின் சந்தோஷம் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறதை காட்டுகிறது. அப்ப தேவனுடைய சந்தோஷமும் மனமகிழ்ச்சியும் நமக்கு வரணும்னா நாம் தேவனை எதிர்கொண்டு போகிறவர்களாய் காணப்பட வேண்டும். இன்றைக்கு எத்தனை தேவ பிள்ளைங்க ஆர்ப்பரிக்கிறவர்களாய் நாம் இருக்கிறோம்?
எத்தனை தேவ பிள்ளைகள் தேவனை துதித்து பாடி ஆடி தேவனுடைய நாமத்தை உயர்த்துகிறவர்களாய் நாம் காணப்படுகிறோம். அப்படி காணப்பட வேண்டும் என்றால் நாம் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போகிறவர்களாய் காணப்பட வேண்டும். அப்படி எதிர்கொண்டு போனோம் என்றால் தேவனுடைய ஆர்ப்பரிப்பு நம்முடைய வாழ்க்கையில காணப்படும். இந்த ஆர்ப்பரிப்பை குறித்து அந்த விளக்கம் என்னவென்றால், அந்த வசனம் சொல்லுது பாருங்க, ஓசன்னா என்று சொல்லு. ஓசன்னா என்றால் என்ன அர்த்தம்? அவன் தேவனே எங்களை ரட்சியும், தேவனே எங்களை ரட்சியும். அது ஆர்ப்பரிப்பாய் அங்கு ஒத்திருக்கிற விதமாய் வெளிப்படலாம். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நாம போய்கொண்டிருக்கிறது போராட்டமாய் இருக்கலாம், நாம் போய்கொண்டிருக்கிறது வருத்தத்தின் பாதையாய் இருக்கலாம், நாம் போய்கொண்டிருக்கிறது கஷ்டத்தின் பாதையாய் இருக்கலாம். ஆனாலும் அந்த நேரத்திலும் கர்த்தரை நோக்கி முறுமுறுக்காமல், தேவன் எனக்கு எப்படி விடுதலையாக்குவார் என்று நாம் சந்தேகிக்காமல், தேவன் என்னோடு இருக்கிறாரா இல்லையா என்று நாம் கேள்வி கேட்காமல், தேவன் என்னை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார், கர்த்தாவே என்னை ரட்சியும் என்று தேவனை ஸ்தோத்திரிக்கிற அனுபவம் தான் இந்த எதிர்கொண்டு போகிறதுனால் கிடைக்கிற முதல் அனுபவம். தேவனை நம்முடைய உபத்திரவத்திலும் அவரை ஸ்தோத்திரிக்கிறது, நம்முடைய பிரச்சனைகள் மத்தியிலும் அவரை ஸ்தோத்திரிக்கிறது. அவர் நாம் பாடுகளிலே போனாலும் அவரை குறித்ததான ஸ்தோத்திரம் நம்முடைய வாயிலே இருக்கிறது. தான் எதிர்கொண்டு போகிறவர்களுடைய அனுபவமாயிருக்கு. ஒரு மனிதன் தேவனுக்கு எதிர்கொண்டு போகிறான், அவன் எதிர்கொண்டு போக ஆயத்தமாய் இருக்கிறான் என்றால், அவனை எந்த உலகத்தின் கிரியையா இருந்தாலும் சரி, எந்த போராட்டமாய் இருந்தாலும் சரி, எந்த பாடுகளாய் இருந்தாலும் சரி, அது அவனை கலங்க செய்ய முடியாது. அவன் தேவனுடைய நாமத்தை ஆர்ப்பரிக்கிறவனாய் காணப்படுவான். அப்ப யோசித்து பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில பிரச்சனைகள் போராட்டம் வந்தா நாம் தேவனை துதிக்கிறவர்களாய் இருக்கிறோமா, இல்ல முறுமுறுக்கிறவர்களாய் காணப்படுகிறோமா? நாம் முறுமுறுக்கிறவர்களாய் இருக்கிறோம் என்றால் இன்னும் கர்த்தருடைய சாட்சி நம்மளுக்குள்ள வரல, கர்த்தர் செய்த அற்புதம் நம்மளுக்குள்ள வரல, நாம் இன்னும் எதிர்கொண்டு போக ஆயத்தம் உள்ளவர்களாய் காணப்படவில்லை. அப்ப வேத வசனம் என்ன சொல்லுகிறது? நாம் எதிர்கொண்டு போகிறவர்களாய் காணப்பட்டோம் என்றால் முதலாவது கர்த்தரை துதிக்கிற ஆர்ப்பரிப்பு நம்முடைய வாயில இருக்கும். அதைத்தான் இந்த அதிகாலை வேளையில இந்த குருத்தோலை ஆராதனையிலே கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். இனிமேல் கர்த்தரை பார்த்து நீங்கள் முறுமுறுக்க போகிறது அல்ல. கிதியோன் கேட்டது போல அவர் என்னோடு இருந்தா ஏன் இது எனக்கு சம்பவிக்கும் என்று முறுமுறுக்க போகிறது அல்ல. தேவனை பழிவாங்க, தேவனை குறித்ததான வெட்கப்படுகிற வார்த்தைகள் பேச போகிறது அல்ல. அதற்கு மாறாய் கர்த்தர் உங்கள் வாயை ஆர்ப்பரிப்பினால் நிரப்ப போகிறார். அவர் என்னை ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். ஓசன்னா, தேவனே என்னை ரட்சியும் என்று சொல்லி தேவனை துதித்து ஆர்ப்பரிக்க போகிறார். இதுதான் தேவன் நம்மளை அவருக்கு முன்பாய் எதிர்கொண்டு போகும் பொழுது நம்மளுக்கு நடக்கிற முதல் காரியம். இரண்டாவதாய் அங்கே என்ன நடக்கிறது? தேவனுக்கு முன்பாக எதிர்கொண்டு போனால் என்ன நடக்குமா? யோவான் புஸ்தகம் 12:15 வசனம் சொல்லுது, இயேசு ஒரு கழுதை குட்டியை கண்டு அதன் மேல் ஏறினார். முதலாவது நம்மளை ஆர்ப்பரிக்க செய்கிறது. இரண்டாவது அது இயேசுவை கழுதை குட்டியின் மேல் ஏற செய்கிறது. முதலாவது அது நம்மளை ஆர்ப்பரிக்க செய்கிறது. இரண்டாவது இயேசுவையே அது கழுதை குட்டியிலே ஏற செய்கிறது. இந்த கழுதை குட்டியில ஏறுகிறது என்பது எதை காட்டுகிறது? வசனம் எப்படியா சொல்லுகிறது? 14வது வசனத்தில் வாசித்து பார்த்தோம் என்றால் அந்த வசனம் சொல்லுது, சீயோன் குமாரத்தியே பயப்படாதே, உன் ராஜா கழுதை குட்டியின் மேல் ஏறி வருகிறார் என்று எழுதியிருக்கிற பிரகாரம். இந்த கழுதை குட்டியின் மேல் ஏறுகிறது என்பது எதை காட்டுகிறது? ஒண்ணு, கர்த்தர் நம்முடைய பயங்களை எல்லாம் போக்குகிறதை காட்டுகிறது. நம்முடைய பயங்களை எல்லாம் நம்மளை விட்டு விலக்குகிறதை காட்டுகிறது. இரண்டாவது, தேவன் நமக்கு ராஜாவாய் வெளிப்படுகிறதை காட்டுகிறது. இன்றைக்கு நீங்க சீயோன் குமாரத்தியா இருக்கலாம், ஆனாலும் உங்க வாழ்க்கையில பயம் காணப்படுதா? உங்க சீயோன் என்பது அஸ்திபாரத்தை காட்டுது. அந்த அஸ்திபாரம் என்கிற விசுவாசம் உங்க வாழ்க்கையில இருந்தாலும் உங்க வாழ்க்கையில பயம் என்கிற கலக்கம் காணப்படுதா? எதை குறித்து பயப்படுகிறீர்கள்? தேவ பிள்ளை என்று வெளியிலே சொல்லுகிறோம், கர்த்தர் எனக்கு விடுதலை கொடுத்தார் என்று சொல்லுகிறோம், ஆனாலும் அதை குறித்து பயப்படுகிறவர்களாய் காணப்படுகிறோமா? கர்த்தர் சொல்லுகிறார், அவர் இன்றைக்கு அவர் கழுதை குட்டியின் மேல் ஏறி வருகிறவராய் காணப்படுகிறார். அவர் உங்க வாழ்க்கையிலே கழுதை குட்டியின் மேல் ஏறி வருகிறார். அவர் கழுதை குட்டியின் ஏறி வருகிறபடினால் வசனம் சொல்லுகிறது, சீயோன் குமாரனே குமாரத்தியே பயப்படாதிருங்கள்.
எந்த போராட்டம் வந்தாலும் சரி, எந்த கலக்கம் வந்தாலும் சரி, எந்த பாதிப்பு வந்தாலும் சரி, அவர் அற்புதத்தை செய்ய வல்லவராய் இருக்கிறார். நீங்கள் பயப்பட வேண்டியது இல்லை. உண்மையை சொல்ல போகணும்னா, கடந்த ஒரு வாரத்துக்கு முன்பாக நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் என்று நினைக்கிறேன், பட் திரும்பியும் நான் சொல்லுகிறேன். ஒரு வாரத்துக்கு முன்பாக எனக்குள்ளாக ஒரு விதமான கலக்கம் வர ஆரம்பித்தது. என்னன்னா, இன்னும் வர்ற 10ஆம் தேதி ஏப்ரல் மாதம் நான் ஈக்குவடாருக்கு போகணும். ஆனா அதை யோசிக்கும் பொழுது கலக்கம் வர ஆரம்பித்தது. முதல்ல போனது வைராக்கியத்துல, கர்த்தர் சொன்னார் எங்க போறோன்னு தெரியாது, ஆனா கர்த்தருக்கா போகணும்னு சொல்லி நாங்கள் போனோம். ஆனால் இப்பயும் அந்த வைராக்கியம் இருக்குது, கர்த்தருக்காக போகணும், அங்கதான் போய் ஊழியம் செய்யணும், கர்த்தர் சொல்ற வரைக்கும் அந்த இடத்தை விட்டு திரும்பி வரக்கூடாது என்கிற வைராக்கியம் இருக்குது. ஆனாலும் எனக்குள்ள ஒரு கலக்கம். என்ன கலக்கம்? நாம போனா அங்க என்ன நடக்கும்? 5 மாசம் நம்ம இல்லையே, இன்னும் திரும்பியும் போனாலும் ஜனங்க நம்ம மத்தியில வருவாங்களா? நம்ம பேசும்போது, அல்லது இப்ப அங்க என்ன சூழ்நிலை இருக்கு? ஏன்னா ஈக்குவடார்ல இப்ப பெரிய போராட்டம் போய்கிட்டு இருக்கு. அங்க அங்க இருக்கிற தாதாக்களுக்கும் நியூ கவர்மெண்ட்டுக்கும் பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. இது இடையில நிறைய பேர் நியூஸ்ல பார்த்திருப்போம். அதுக்கப்புறம் இன்னும் அமைதியாகவில்லை, இன்னும் அநேக பிரச்சனைகள் போய்கொண்டிருக்கு. அதனால அதெல்லாம் நாம பார்க்கும்போது, கேள்விப்படும் பொழுது அதுக்குள்ளா எனக்குள்ளா ஒரு கலக்கம் வர ஆரம்பித்தது. ஆனா உண்மையை சொல்லுகிறேன், நான் ஓப்பனா சொல்லுகிறேன், அந்த கலக்கம் வந்தது உண்மைதான். ஆனால் அடுத்த நாள் காலையிலே உட்கார்ந்து நாங்கள் 3 பேர் சும்மா தான் பேசிட்டு இருந்தோம். நானு, டேடி, ஷைனி 3 பேரும் உட்கார்ந்து பேசிட்டு இருந்தோம். அப்ப திடீரென்று டேடி அவங்க நோட்ஸ்ல இருந்ததை நான் திடீர்னு பார்த்தேன்னு சொல்லி அதை எடுத்து வாசிக்க ஆரம்பித்தார்கள். அப்பொழுது கர்த்தர் எங்களை எப்படியெல்லாம் நடத்தினார், எப்படியெல்லாம் எங்களை கொண்டு போனார், அந்த இடத்துல எப்படியெல்லாம் நிமிர்ந்து நிற்க செய்தார், எப்படி எங்களை கம்பீரமாய் திரும்பி வர செய்து இங்கேயும் சாட்சியுள்ளவர்களாய் மாற்றி திரும்ப போகும்போது எப்படி எங்களை கொண்டு போகிறார் என்பதை மாத்திரமல்ல, அங்க திரும்ப கொண்டு போய் 2ஆம் முறை கர்த்தர் என்ன செய்ய போகிறார் என்பதை கொண்டு அந்த வார்த்தையில ஏற்கனவே கொடுத்த வார்த்தை வசனத்தை வாசிக்க 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 எனக்குள்ளாக இருந்த கலக்கம் மாறினது. அதோடு நிறுத்தாமல் அடுத்த நாள் நாங்கள் உட்கார்ந்து 2 பேரும் இதுக்குரிய காரியத்தை வைத்து அந்த வசனத்தையே வைத்து ஜெபிக்க ஆரம்பித்தோம். கர்த்தாவே, எங்களுக்கு இந்த வார்த்தையை கொடுத்திருந்திருக்கிறீர், இதை எல்லாம் நிறைவேற்றி இருக்கிறீரே என்று ஸ்தோத்திரிக்க ஆரம்பித்தோம். அப்ப திடீரென்று கர்த்தர் பேச ஆரம்பித்தார். கர்த்தர் வரும் நாட்கள்ல என்ன செய்ய போகிறார் முதற்கொண்டு எல்லா காரியத்தையும் தெளிவாய் பேச ஆரம்பித்தார். இப்ப அதற்குரியதான கலக்கமோ பயமோ எங்களிடத்துல இல்லை. அங்கு போக வேண்டும் என்கிற உற்சாகமும் வைராக்கியம் தான் காணப்படுகிறது. அப்ப இது எதைக்காக சொல்லுகிறேன்? பயமும் திகிலும் கலக்கமும் நம்முடைய வாழ்க்கையில வரும் பொழுது கர்த்தரை ஆர்ப்பரிக்கிற ஆர்ப்பரிப்பு, கர்த்தர் செய்த கடந்த நாட்கள் செய்த நன்மையும் அற்புதத்தையும் நாம் நினைவு கூர்ந்து நாம் அதை நினைவு கூறும் பொழுது அது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற பயத்தை போக்குகிறதாய் காணப்படுகிறது. அதனாலதான் வசனம் சொல்லுது, தேவனை எதிர்கொண்டு போக வேண்டும் என்றால் அங்கு கர்த்தருடைய அற்புத செயல் காணப்பட வேண்டும். அந்த அற்புத செயல் வந்தால் மாத்திரமே அது நம்முடைய பயத்தை போக்குகிறதாய் காணப்படுகிறது. கர்த்தர் சொல்லுகிறார், இன்றைக்கு உங்க வாழ்க்கையில பயம், என்ன பயம் இருக்கிறது? எதை குறித்து பயப்படுகிறீர்கள்? இன்றைக்கு கடந்த நாட்கள் கர்த்தர் செய்த அற்புதத்தை நினைத்து பாருங்க, அவர் நடத்தி வந்த வழிகளை நினைத்து பாருங்க. எப்படியெல்லாம் வெளியரங்கமான அற்புதத்தை செய்தார், அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை எல்லாம் நிறைவேற்றி இருக்கிறார் அல்லவா? கடந்த நாட்கள் உங்களை கைவிடாமல் நடத்தினார் அல்லவா? உங்கள் போராட்டங்களை துணை நின்றார் அல்லவா? மரணத்திலே ஜீவனை கொடுத்தார் அல்லவா? வியாதியின் படுக்கையிலே சுகத்தை கொடுத்தார் அல்லவா? சத்துருக்கள் முன்பாய் சாட்சியுள்ளவர்கள் மாற்றினாரவா? அதே தேவன் இன்றைக்கு கழுதை குட்டியின் மீது ஏறி வருகிறார். அவர் வந்து இன்றைக்கு உங்கள் பயங்களை போக்குகிறவராய் காணப்படுகிறார். 2வது, இந்த கழுதை குட்டி என்பது எதை காட்டுகிறது? அதே வசனம் சொல்லுகிறது, 14வது வசனம், ஒன்று கழுதை குட்டியின் மேல் ஏறி வருகிறார். முதலாவது சீயோன் குமாரத்தின் பயத்தை நீக்குகிறார். 2வது அவர் ராஜாவாய் வெளிப்படுகிறதான் இந்த கழுதை குட்டி. கழுதை குட்டி என்பது உலகத்தை பொறுத்தளவு அற்பமான மிருகம், ஆனால் தேவனை பொறுத்தளவு ராஜவாகனம். அப்ப தேவன் சொல்லுகிறார், 2வதாக இன்றைக்கு கழுதை குட்டியின் மேல் ஏறி வருகிறார்னா என்ன அர்த்தம்? அவர் இந்நாள் முதற்கொண்டு உங்களுக்கு ராஜாவாய் வெளிப்பட போகிறார். இந்த குருத்தோலை ஆராதனையிலே உங்களுக்கு ராஜாவாய் தேவன் வெளிப்படுகிறார்.
ராஜாவாய் வெளிப்படுகிறார்னா என்ன அர்த்தம் தெரியுமா? ஒரே ஒரு வசனத்தை வாசித்து நாம் தெய்வ சமூகத்திலே அந்த அற்புதத்தையும் வல்லமையை நாம் பெற்றுக் கொள்வோமாக. 1 சாமுவேலின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தை இப்படியா சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தர் சாமுவேலை நோக்கி, ஜனங்கள் உன்னிடத்தில் சொல்வதற்கு எல்லாவற்றிலும் அவர்கள் சொல்லை கீழ், அவர்கள் உன்னை தள்ளவில்லை, நான் அவர்களை ஆளாதபடி என்னை தள்ளினார். இந்த வார்த்தை நெகட்டிவான வார்த்தை தான். ஆனா அங்கு ராஜாவுக்குரிய அர்த்தம் அங்கு இருக்கு. இங்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எங்களுக்கு உலகத்தின்படி ராஜா வேணும்னு சொல்றார். ஆனா அது வரைக்கும் கர்த்தர் தான் அவர்களுக்கு ராஜாவா இருந்தார். அப்ப அது எதை காட்டுகிறது? தேவனுடைய ஆளுகையை காட்டுகிறது. தேவனுடைய ஆளுகையை காட்டுகிறது. கர்த்தர் இந்நாள் முதற்கொண்டு உங்களை ஆளுகிறவராய் காணப்படுகிறார். உங்க வாழ்க்கையில எந்த போராட்டம் வந்தாலும் சரி, எந்த பிரச்சனை வந்தாலும் சரி, எந்த ஒரு கன்ஃபியூஷன் வந்தாலும் சரி, அவர் உங்களை நடத்துகிறவராய் காணப்படுகிறார். அவர் உங்களை நடத்தி, உங்களை நேர்வழியிலே நடத்தி, அவரை எதிர்கொண்டு போகத்தக்கதாய் உங்களை மாற்ற போகிறார். இந்த ஆளுகையை குறித்து இன்னும் விளக்கமாய் நாம் பார்க்கணும்னா அதே 8வது அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அந்த வார்த்தை இப்படியாக சொல்லுகிறது, சகல ஜனங்களை போல நாங்களும் இருப்போம், எங்கள் ராஜா எங்களை நியாயம் விசாரித்து எங்களுக்கு முன்பாய் புறப்பட்டு எங்கள் யுத்தங்களை நடத்த வேண்டும் என்றார்கள். கர்த்தர் நமக்கு ராஜாவை வெளிப்படுகிறார் என்றால் சும்மா கிடையாது. அவர் முதலாவது நம்மளுக்கு நியாயம் விசாரிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில இருக்கிற தேவையில்லாத காரியத்தை அவர் நியாயம் விசாரித்து எரிந்து போடுகிறார். அவர் நமக்கு விரோதமாய் வருகிற அநியாயத்தை நியாயம் விசாரிக்கிறார். நம்மளை ஏமாற்றினவர்களை நியாயம் விசாரிக்கிறார். நம்முடைய வாழ்க்கையில் காணப்படுகிற தேவையில்லாத மனிதர்களை நியாயம் விசாரிக்கிறார். 2வதாக அவர் முன்பாக புறப்படுகிறார். நீங்க எங்க போனாலும் சரி அவர் உங்களுக்கு முன்பாய் போகிறார். நீங்க எந்த இடத்துக்கு பிரயாணம் பட்டாலும் சரி கர்த்தர் உங்களுக்கு முன்பாய் போகிறார். அவர் உங்களுக்கு முன்பாய் போய் அவர் உங்களுக்காய் யுத்தம் பண்ணுகிறவராய் காணப்படுகிறார். நீங்க போகிற இடத்துல சத்துரு உங்களுக்கு முன்பாய் இருந்தால் அவர் யுத்தம் பண்ணுகிறார். உங்களுக்கு போகிற இடத்துல தேவ மனுஷனுக்கு விரோதமாய் ஜனங்கள் எழுப்பினாலும் யுத்தம் பண்ணுகிறவராய் காணப்படுகிறார். இதுதான் ராஜாவாய் காணப்படுகிறதை காட்டுகிறது. அப்ப தேவன் 2வதா இன்றைக்கு நீங்கள் எதிர்கொண்டு போகிறதுனால், நாம் எதிர்கொண்டு போகிறதுனால் என்ன நடக்குது? அவர் கழுதை குட்டியின் மேல் ஏறி வந்து நம்முடைய பயத்தை நீக்கி அவர் நமக்கு ராஜாவாய் வெளிப்படுகிறார். அப்ப இன்றைக்கு தேவ சமூகத்துல வந்திருக்கலாம். எத்தனை பேர் நாம தேவனை நம்முடைய ராஜாவாய் ஏற்றுக்கொள்ள நாம் ஆயத்தமாய் இருக்கிறோம்? எத்தனை முறை தேவன சமூகத்திலே அவருடைய அற்புதத்தை அனுபவிக்க ஆயத்தமாய் இருக்கிறோம்? எத்தனை பேர் நாம் கர்த்தருக்கு நான் சாட்சியாய் இருப்பேன் என்று எழுந்து நிற்க ஆயத்தமாய் இருக்கிறோம்? தேவ சமூகத்திலே வந்திருக்கிறேன். நாம் அழைக்கப்பட்டதான நோக்கம் தேவனுக்கு முன்பாய் எதிர்கொண்டு போகும்படியாகத்தான். இந்த உலகமும் பார்க்கும், நாமும் பார்ப்போம். ஆனால் அவரோடு எதிர்கொண்டு போகிறவர்கள் மாத்திரமே அவர்களோடு இருக்க முடியும். அப்ப இன்றைக்கு அதிகாலை வேளையிலே வந்திருக்கிறேன். நாம் எதிர்கொண்டு போக நாம் ஆயத்தப்படுவோமாக. நம்முடைய வாழ்க்கை சாட்சியுள்ள வாழ்க்கையை மாறுவதாக. கர்த்தருக்கு நாம் சாட்சிகளை நாம் சொல்லுவோமாக. கர்த்தருடைய அற்புதத்தை நாம் பெற்றுக் கொள்ளுவோமாக. கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையை கழுதை குட்டியுமே ஏறி வருகிறவராய் வெளிப்படுவாராக. எல்லோரும் கண்களை மூடுவோமா? முதலாவது சொல்லுங்க, ஆண்டவரே என்னை நீ சாட்சியுள்ளவனாய் மாற்றுங்க. என் வாழ்க்கையில நீ செய்த காரியத்தை எனக்கு விவரிங்க. நான் இனிமே உமக்காய் சாட்சியாய் நிற்கணும். நான் வெட்கப்பட போறதில்லை, நான் கலங்க போகிறதல்ல. இனிமேல் நான் கிடைக்கிற இடங்களில் எல்லாவற்றிலும் சாட்சியுள்ளவனாய் மாறுவேன் என்று ஒப்பு கொடுப்போமாக. கடைசியாக எதிர்கொண்டு போகிறவர்களுக்கு நடக்கிற காரியம் என்ன? அது அவர்களை ஆர்ப்பரிக்க பண்ணுகிறது. எந்த போராட்டம் வந்தாலும் சரி, எந்த கலக்கம் வந்தாலும் சரி, எந்த இல்லாமை வந்தாலும் சரி, மரணமே வந்தாலும் சரி, அவர்கள் தேவனை நம்பி அவர்கள் ஆர்ப்பரிக்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். தேவனை யெகோவா என்று சொல்லி, யோசனா என்று சொல்லி தேவனை ஆர்ப்பரிக்கிறவர்களாய் காணப்படுகிறார்கள். 2வது அவர்களுக்கு கர்த்தர் கழுதை குட்டியின் மேல் ஏறி வருகிறார். இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு அந்த ஆர்ப்பரிப்பின் ஸ்துதியின் ஆடையை கர்த்தர் கொடுக்கிறார். இன்றைக்கு அந்த ஆர்ப்பரிப்பின் சத்தத்தினால் உங்களை நிரப்புகிறார். மரணமோ ஆனாலும் சரி, ஜீவனானாலும் சரி, எந்த போராட்டமானாலும் சரி, எதுவும் உங்களை அசைக்க போகிறது அல்ல. எது வந்தாலும் நீங்கள் கர்த்தருக்குள்ளாய் உறுதியாய் இருக்கும்படி கர்த்தர் உங்களை ஆர்ப்பரிப்பினால் நிரப்புகிறார். 2வது கர்த்தர் உங்களுக்கு ராஜாவாயும் உங்கள் பயத்தை நீக்குகிறவராய் கழுதை குட்டியின் மேல் ஏறி வருகிறவராய் காணப்படுகிறார்.
வருத்தமோ புலம்பலோ வரக்கூடாது. பயப்படாத இவர்களை ஆளுகை நாம் செபிப்போம். அன்பின் பரலோக பிதாவை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளும் தேவனுடைய கிருபையும் தயவும் எங்களோடு கூறுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த குருத்தொலை ஆராதனையிலே எதிர்கொண்டு போகிறார்கள் என்ற வார்த்தையை கொண்டு நீர் பேசினதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அதிலே நாங்கள் சாட்சியுள்ளவர்களாய் காணப்படணும். எங்க வாழ்க்கையில் அற்புதம் இருந்தால் மாத்திரமே நாங்கள் எதிர்கொண்டு போக முடியும் என்பதை காண்பித்தீர். ஆண்டவரே, அதே போல நம்முடைய பிள்ளைகளை நீர் சாட்சியுள்ளவர்களாய் நீர் மாற்றுவீராக. அவர்களுக்குள்ளாய் இருக்கிற கூச்சம், ஆண்டவரை நடுக்கங்கள் எல்லாம் எடுத்து போட்டு கர்த்தருக்காய் பலமாய் சாட்சி கொடுத்து பூரண கிருபையை பெற்றுக்கொள்ளுகிறவர்களாய் நீர் மாற்றுவீராக. ஆண்டவரே, இந்த 3 விதமான அற்புதத்தை நம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையில நீர் செய்வீராக கர்த்தாவே. இது 2 நிமித்தமா நம்முடைய பிள்ளைகள் இன்றைக்கு நீர் வந்தாலும் சரி, மரணத்தையே சம்பவித்தாலும் சரி, உமக்கு முன்பாக எதிர்கொண்டு போகிறவர்களாய் நீர் மாற்றுவீராக. ஆண்டவரே, குறிப்பாய் ஆண்டவரே, நம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் ஆர்ப்பரிப்பின் துதி நாடியை நீர் கொடுப்பீராக. குறிப்பாய் நம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் கழுதை குட்டியின் மேல் ஏறி வருகிறவர்களாய் நீர் வெளிப்பட்டு இவர்கள் பயங்கள் எல்லாம் நீக்கி போடுவீராக. இவர்களை நீர் ஆளுகை செய்தருளுவீராக. இவர்களுக்கு முன்பாய் நீர் போவீராக கர்த்தாவே. இவர்களுக்கு யுத்தம் பண்ண வருகிற எல்லா சத்ருக்கும் முன்பாய் இவர்களுக்காய் நீர் யுத்தம் பண்ணி நம்முடைய பிள்ளைகளுக்கு ஜெயத்தை கொடுப்பீராக. அப்படி நீ செய்யறக்காய் நன்றி செலுத்துகிறோம். எல்லா துதி கனமையும் நமக்கு செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.